வளமுடன். ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் மேற்றினை நந்தி மகந்தினை ஞானக் குழந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தேசிய ஜோதிட மற்றும் ஆன்மீக கூட்டமைப்பின் சார்பாக இன்றைய தினம் மகளிர் கூட்டமைப்பில என்ன பேச அழைத்ததற்கு தேசிய ஜோதிட மற்றும் ஆன்மீக கூட்டமைப்பின் நிர்வாகிகளான திரு கீதா முருகன் அம்மா மற்றும் திருவள்ளுவர் மீனாட்சி அம்மா மற்றும் சரோஜினி அம்மா, கனிமொழி மேடம், புவனேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் மற்றும் நீண்ட நாட்களாக ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில ப்ரோக்ராம் பண்ணோன்னு கேட்டிருந்தோம். அதுக்கு ஒரு நேரம் கிடைக்காம மாறி மாறி போயிட்டு இருந்தது. இன்றைக்கு தேசிய கூட்டமைப்பின் மூலமாக எனக்கு ஆன்லைன் பிரின்சஸ் டிவியில யூடியூப் சேனல்ல ப்ரோக்ராம் பண்றதுக்கு வாய்ப்பளித்த நம்ம எளிமையின் சிகரம் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் ஜோதிடர்கள் மற்றும் அல்லாமல் ஆன்லைன் அஸ்ட்ரோ பிரின்சஸ் டிவி மூலமாக யூடியூப் சேனல் மூலமாக கண்டு கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் எமது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய வாஸ்து வகுப்புக்குள்ள போவோம். யாராவது ஒருத்தர் லைவ்ல இருங்க, நாம் ஏதேனும் ஒண்ணு கேட்டா அதை திருப்பி சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். மேடம். சரிங்க சார். மேடம், என்னோட வாய்ஸ்ல கிளியரா கேக்குது இல்லைங்களா? கிளியரா கேக்குதுங்க சார். நன்றி நன்றி. இப்போ ஒரு வகுப்புன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பேசிக்கான வாஸ்து தெரியாத ஆட்கள் யாரும் இருப்பார். எல்லாரும் நிறைய விஷயங்களை கத்திருப்பீங்க. பாத்தீங்கன்னா, நான் அதிகமான எந்த வாஸ்து வகுப்புக்கும் போய் வாஸ்து கற்றுக்கொள்ளாத ஒருத்தர் ஒரு வாஸ்து நிபுணருடன் பணியாற்றி அவர் கொடுத்த சில அனுபவங்களின் மூலமாக அதன் பிறகு நாம் ஜோதிடத்துறைக்குள்ள வந்த பிறகு நமக்கு கிடைத்த இந்த 22 ஆண்டு காலம் இந்த வாஸ்துவுக்குள்ளேயே நாம பயணிச்சு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்துல ஆரம்ப காலத்துல எந்த விஷயமுமே தெரியாத ஒரு அமைப்புல இருக்கும் பொழுது நம்ம வாஸ்து என்னன்னு கத்துக்கக்கூடிய ஒரு ஆர்வம் எப்ப வருது அப்படின்னு பார்க்கும்போது, ஜாதக ரீதியாகவே நமக்கு செவ்வாய் ஏதோ ஒரு இடத்துல நம்மள வலுவான அமைப்புல வரும்போதுதான் நம்ம அந்த வாஸ்துன்ற அமைப்புக்குள்ள நம்மளை அழைச்சிட்டு வர்றாங்க. அதன் பிறகுதான் வாஸ்துவை கற்ற பிறகுதான் நான் ஜோதிடத்துக்குள்ள வர்றேன் அப்படின்றதா ஒரு சிறப்பான அம்சம். ஏன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல என்னுடைய அமைப்பு வாஸ்து தனியான ஒரு அமைப்பு, ஜோதிடம் தனியான ஒரு அமைப்பு. இது ரெண்டும் ஒன்னா சேராது அப்படின்ற ஒரு அமைப்புல வாஸ்து பாக்குறவங்களுக்கு ஜோசியம் எல்லாம் தேவையில்லைங்க அப்படின்ற மாதிரி பயணிச்சுட்டு. ஆனா ஜோதிடத்துறைக்குள்ள வந்த பிறகுதான் நிறைய பேருக்கு இந்த ஜோதிடத்துறையில இருக்கிறவங்களுக்கு வாஸ்து குறைகளும் அல்லது வாஸ்துவில் இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்கள் நிறைய குறைபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம். அதுலயும் வாஸ்து கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லயே பல வகையான வேரியேஷன்ஸ் இருக்குது. ஆனா எல்லாத்தினுடைய அடிப்படையும் ஒன்னாத்தான் இருக்குதுங்க. ஆனா சில அமைப்புகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை ரொம்ப சிறப்பா டீப்பா எடுத்துட்டு போறாங்க. உதாரணமா ஒரு ஆசான் சொல்லி கொடுக்கிறாரு, நம்மளுடைய உச்ச நீச்ச பகுதிகள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசான் இருக்கு. நம்ம அமைப்புல உச்ச நீச்ச பகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில இருக்கிறோம். அதுல ஒரு ஆசான் என்ன சொல்லி கொடுக்குறாரு, நம்மளுடைய பேசிக்கான வாஸ்து நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புல வரும்போது உச்சம் நீசம் அப்படின்ற அமைப்புகளை எடுத்துக்கொண்டீங்கன்னா, இந்த போர்டு சரியா தெரியுதுங்களாமா? தெரியுதுங்க சார். தெரியுது, கிளியரா இருக்கு. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த மேல் பகுதியை வடக்காகவே எடுத்துக்கோங்க. இது வடக்கு, இது கிழக்கு. நீங்க வாஸ்துவில முதல்ல உச்ச நீச பகுதிகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மனை அல்லது ஒரு வீடு, ஒரு அறை, இப்படி 4ஆக பகுத்து கொண்டு
மேடம், நான் இந்த டைரக்டாவே வந்து வாஸ்துவனுடைய அமைப்புக்குள்ள போறேன். சரிங்க சார். ஆனா அடிப்படையான விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி விஷயத்துக்கு போகட்டுமா? சார் நீங்க எப்படி கொடுத்தாலும் சரி சார். உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா எப்படி அதாவது அதாவது அடிப்படையான விஷயங்கள் முதல்ல நீங்க வாஸ்துன்னா ஒரு அறிமுகம் கொடுத்துக்கிறேன். உங்களுடைய மனசுல எல்லாம் ஒரு வகையான வாஸ்துவை நீங்க நினைச்சிருப்பீங்க. அதன் பிறகு சரி நான் இதுக்குள்ள வர்றேன். என்னன்னா, நம்மளுடைய வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா 42 வகையான தலைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா, பாருங்க, முதல் நாள் வகுப்பு அதுல ஒரு 10 தலைப்புகளை கொடுத்திருப்பேன். 2வது நாள் வகுப்பு பாத்தீங்கன்னா அதுல ஒரு 12 வகையான தலைப்புகளை கொடுத்திருப்பேன். 3வது நாள் வகுப்புன்னா அதுலயும் ஒரு 10, 11 வகையான தலைப்புகளை கொடுத்திருப்பேன். 4வது நாள் வகுப்புலயும் அதே மாதிரி இந்த 42 தலைப்புகளினுடைய எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்ச பிறகு நாம இந்த வகுப்பறையில பிராக்டிக்கலியா கத்துக்கிட்ட அந்த விஷயத்த பிராக்டிக்கலியா ஒரு சைட்ல போய் ஒரு காலி மனையில நாம எப்படியெல்லாம் கட்டணும், அது எப்படியெல்லாம் அளவீடுகள் சரி செய்யணும், ஒரு மனையில எப்படியெல்லாம் பிரச்சனைகள் வரும், ஒரு காலி மனையில வச்சு எப்படியெல்லாம் பலன் சொல்றதுன்ற விஷயத்த நாம பிராக்டிக்கலியா கத்துக்கிட்டு, அதன் பிறகு நான் ஒரு வாஸ்து பாக்குறதுக்கு ஒரு புதுசா வீட்டுக்கு போனா எந்த மாதிரி ஆரம்பிக்கிறேன், எந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நோட் பண்றேன்றதெல்லாம் நீங்க தெரிஞ்ச பிறகு எனக்கு முன்னாடியே ஒரு புதிய மனையில போய் அளவீடுகளை செய்து காட்டணும். ஒரு பழைய வீடுகள்ல நீங்க போய் அங்க எப்படி நீங்க ஆரம்பிக்கிறீங்க, எப்படி அந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்றீங்க, அதன் பிறகு எப்படி கிளைண்ட்டுக்கு சொல்றீங்க, அவங்க எப்படியெல்லாம் நான் கிளைண்ட்டுக்கு பாயிண்ட்ஸ் சொல்றேன், அது அந்த கிளைண்ட்ஸ் எப்படி நம்மளுக்கு ஆமா சரியா இருக்குது, தவறா இருக்குதா, நாம சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில இருக்குதான்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை இன்னொரு வீட்டுல செஞ்சு காட்டும் போதுதான் நாம் இந்த வாஸ்துனுடைய அமைப்பு நாம் கற்றுக்கொள்வதனுடைய நிறைவடையும் அப்படின்ற ஒரு அமைப்பு. இப்ப நீங்க பொதுவாக வாஸ்துனுடைய பேசிக்கான விஷயம் ஏதோ ஒரு அடி அளவுல மட்டும் இருக்குதுன்னு யாரும் நினைச்சுக்க கூடாது. அடி அளவு ஏன்னா மனையடி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல 6 அடி, 8 அடி, 10 அடி, 11 அடி அப்படின்ற மாதிரியான அடி அளவுக்கு தான் வாஸ்துன்னா வாஸ்து அப்படி கிடையாது. வாஸ்து ஆற்றல் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, வாஸ்து ஆற்றல் என்பது ஒரு மின்காந்த ஆற்றலோடு சேர்ந்தது. அது ஒரு வகையான மறைபொருள் காந்த ஆற்றலோடு சேர்ந்தது. இந்த மறைபொருள் காந்த ஆற்றலாகப்பட்டது பூமியினுடைய உள்பகுதியில மைய பகுதியில ஒரு வகையான கொதிநிலையில் இருக்கக்கூடிய பல வகையான களிமங்களினுடைய ஒரு கொதிநிலை இருக்கு, ஒரு நெருப்பு பிழம்பு இருக்கு. இந்த நெருப்பு பிழம்பிலிருந்து ஏற்படக்கூடிய ஒரு வகையான எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவர் இந்த பூமியினுடைய அந்த பாறை இடுக்குகளின் வழியாக நீர் எப்படி ஓடுகிறதோ அதே போன்று இந்த காந்த ஆற்றலும் பூமியினுடைய அடிப்பகுதியில அது ஒரு வகையான ஒரு ஓட்டமாகவும் ஒரு வகையான சுழற்சிகளும் ஏற்படுகிறது. இந்த வகையான சுழற்சிகளை தெரிந்து கொள்வதற்காகவே இந்த ஜியோபதிக் ட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளை அதற்குண்டான ஜியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்காரங்க அதை சர்வே பண்ணி தெரிஞ்சு வெளிநாடுகளிலே ஒரு ரோடு போடும்போது கூட இந்த மாதிரியான ஆய்வுகளை செய்த பிறகு அந்த காந்த சுழற்சி ஏற்படக்கூடிய பூமிக்கு அடியிலே நீர் சுழற்சி ஏற்படுவது போல இந்த காந்த சுழற்சி ஏற்படக்கூடிய அமைப்புகளை தவிர்த்து விட்டு சாலை அமைக்கிறாங்க. அப்ப ஏன் அமைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரியான காந்த சுழற்சி ஏற்படக்கூடிய இடங்களில நம்ம மனித மூளையில ஒரு வகையான காந்த ஆற்றல் எப்பவுமே இருந்துட்டு இருக்குது. இந்த காந்த ஆற்றல் அதிகமாச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், காக்கா வலிப்பா வருது. அதே காந்த ஆற்றல் குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது பிரெயின் டெத்தா வந்துருது. அப்ப இந்த மூளை சரியான வழிக்கு செயல்படணும் அப்படின்னு இருந்தா இந்த கீழே ஓடக்கூடிய காந்த ஆற்றல் போலவே அது பூமியினுடைய வெளிப்பகுதியிலும் வெளிப்பட்டு இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மறைப்பொருள் காந்த ஆற்றலாக அது செயல்பட்டு இருக்குது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த காந்த சுழற்சி ஏற்படக்கூடிய பகுதிகளை தவிர்த்து இவங்க சாலை அமைக்கிறாங்க அப்படின் போது அந்த அந்த காந்த ஆற்றல் இந்த பூமியில பிரபஞ்சத்துல நம் மறைபொருளாக இருக்கக்கூடிய இந்த காந்த சுழற்சியாகப்பட்டது நாம நம்மளுடைய மூளையை தொடர்பு கொண்டு அந்த காந்த சுழற்சி ஏற்படக்கூடிய பகுதிகளில நம்மளுடைய மூளை செயலிழந்து போறது.
இது மாதிரியான செயலிழப்பு தன்மைகளில வரக்கூடிய அமைப்பில் தான் சாலையில ஒரு வாகனத்துல நாம் பயணிச்சுட்டு இருக்கும்போது விபத்து நடக்குது அப்படின்றதுக்காகத்தான் வெளிநாடுகளில இந்த காந்த சுழற்சி ஏற்படக்கூடிய பகுதிகள் தவிர்த்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன் சார் இதையெல்லாம் பார்த்துதான் நம்ம வாஸ்து பண்ணிட்டு இருக்கிறோமா பாக்குறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாஸ்துனுடைய அமைப்பு எதுவாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அது மறைப்பொருளாக ஒரு பிரபஞ்சத்துல எல்லா பக்கமும் இருந்துட்டு இருக்குது. இது நம் மனித மூளையோடு தொடர்பு கொண்டு இடுப்புக்கு மேல கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய 12 தானியங்கி உறுப்புகளை அது தானாகவே இயக்கிட்டு இருக்குது அப்படின்றதும், நம் மூளை சரியானபடிக்கு சீராக வேலை செய்யணும்னா நாம் இருக்கக்கூடிய பகுதியில அந்த அந்த காஸ்மிக் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய இந்த காந்த ஆற்றலைத்தான் காஸ்மிக் எனர்ஜி என்று சொல்றோம் அப்படின்றார். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வீட்டிலையுமே அந்த காஸ்மிக் எனர்ஜி ஆகப்பட்டது தென்மேற்கு பகுதியில் இருந்து உத்பவமாகி அது ஒரு காந்த சுழற்சியாகப்பட்டது பாத்தீங்கன்னா எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு மைய புள்ளியிலிருந்து இப்படியும் இப்படியும் சுழன்று வருது இரண்டு பக்கமாக. அப்போ ஒரு வீட்டினுடைய தெற்கு பகுதியிலிருந்து வடக்கு நோக்கி ஒரு சக்தி வாய்ந்த காந்த ஆற்றல் ஓடிட்டு இருக்குது. அதே போல மேற்கு பகுதியில் இருந்து கிழக்கு நோக்கி ஒரு மறைபொருள் காந்த ஆற்றலும் ஓடிட்டு இருக்குது. இந்த இரண்டு காந்திக விசைகளும் சேர்ந்துதான் பூமியை இடமிருந்து வலமாக சுழல வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த பூமி இடமிருந்து வலமாக சுழன்று கொண்டிருப்பதால் நாம் செய்யக்கூடிய கட்டுமானத்திலோ அல்லது நம்மளுடைய செயல்பாடுகளிலே இடமிருந்து வலமாக சுழன்று வர வேண்டும் என்ற அமைப்புகளையும் கட்டுமானத்தின் பொழுதும் இதே மாதிரியான அமைப்புகளை எடுத்துக்கொள்வது உண்டு. இதுதான் வாஸ்துனுடைய அமைப்பாக அடிப்படையான விஷயங்கள்ல வாஸ்து இருக்குது. இதனால வாஸ்து நிகழ்காலத்தையும் கடந்த காலத்தையும் வருங்காலத்தையும் எடுத்து சொல்லக்கூடிய அமைப்புல வாஸ்து இருந்துட்டு இருக்குங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா வாஸ்துவில பலன் சொல்றதுக்கு இந்த தெற்கிலிருந்து வடக்காக இந்த காந்த ஆற்றல் வந்துட்டு இருக்கிறதுனால தெற்கு பகுதியும் வடக்கு பகுதியும் பெண்களுக்கு அதிகமான ஆற்றலை கொடுக்கக்கூடிய தன்மையிலும், மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி போகக்கூடிய அமைப்புகளை அந்த ஆற்றல் ஆண்களுக்கு ஆதிக்கம் செலுத்துவதாகவும், மேற்கும் கிழக்கும் ஆண்களுக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தன்மையிலும் இருக்கிறது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இப்ப பலன் சொல்லும் போது நீங்க தெற்கு பகுதியிலையும் வடக்கு பகுதியிலையும் ஏதேனும் ஒரு வாஸ்து நிறை குறைகள் வந்தால் அது பெண்களுக்கு தான் சொல்லணும். மேற்கிலையும் கிழக்கிலையும் வந்தா ஆண்களுக்கு தான் சொல்லணும். இது இப்படித்தான் வருமுங்களான்னா அந்த கிழக்கும் மேற்கிலையும் வரக்கூடிய வாஸ்து நிறையும் குறைகளும் ஆண்களுக்கு தான் அதிகமா இது சொல்லணும். அதே அமைப்புல நீங்க இந்த கார்னர் பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளுக்கு அந்த பாகை முறையில நாம் சில விஷயங்களை பிரித்தெடுத்து பார்க்கும்போது அந்த கார்னர் பகுதிகளில் வரக்கூடியது இரு பாலரையும் சார்ந்து வரக்கூடிய அமைப்பிலேயே அந்த நிறைகுறைகள் கொடுக்கிறது அப்படின்ற ஒரு அமைப்பு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நீங்கெல்லாம் இந்த வாஸ்துல எத்தனை திசைகளும் திக்குகளும் இருக்குது மேடம் சொல்லுங்க மேடம். ஹலோ, யாரும் லைவ்ல இல்ல போல. வாஸ்துல நாம பலன் சொல்றதுக்கு திசைகள் 4, திக்குகள் 8. ஆனா வாஸ்துல பலன் சொல்லும்போது இப்ப வந்து வாஸ்துல நாம அஷ்டதிக் பாலகர்னு மட்டும்தானே கேட்டிருப்போம் இல்லைங்களா? ஹலோ, ஆமாங்க சார், சொல்லுங்க சார். அஷ்டதிக் பாலகர்கள்
வாஸ்துவில பலன் சொல்றதுக்கு பாத்தீங்கன்னா 16 திக்குகளுக்கு பலன் சொல்லணும். ம். ஓ! சரிங்களா? அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு 22 பாகைக்கும் நாம் பலன்கள் மாறுபடும் அப்படின்றது. ஓ! சரிங்க. அதே மாதிரி இதுல அடிப்படையான விஷயங்கள்ல நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா, எழுதிக்கோங்க. எழுத வேண்டிய அதாவது வாஸ்துவ அடிப்படையாக தெரியாத ஆட்கள் இருக்க மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். வேணும்னா எழுதிக்கோங்க. நம்மளுடைய வாஸ்துவினுடைய அடிப்படையான சில விஷயங்கள் இருக்குது. எழுதிக்கிறீங்களா? சொல்லுங்க சார். நாம் ஒரு மனை தேர்வு செய்ய போகும்போது, அந்த பூமி வடகிழக்கு சரிவாக இருந்தால் வாஸ்துவில் சிறப்பு. ஏன் வடகிழக்காக சரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமியினுடைய சாய்மானம் 23.5 டிகிரியில இருந்தது. இப்போதைக்கு அது சிறிது சிறிதாக அந்த சாய்மானம் மாறி இப்போது 24.4 டிகிரியில அது இருந்துட்டு இருக்குது. இது எவ்வளவு தூரம் தான் இப்படி சாயும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 27 டிகிரி வரைக்கும் இது போய் மறுபடியும் அது திரும்பி வரும் அப்படின்றதா என்னுடைய குருமார் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இந்த பூமி பந்தினுடைய சாய்மானம் இவ்வாறு இருக்கக்கூடிய தன்மையில தான் நாம இந்த நாம் தேர்வு செய்யக்கூடிய மனைகள் வடக்கோ கிழக்கோ சரிந்திருந்தால் வாஸ்து அமைப்பிற்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கணும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா நாம ஒரு மனையை தேர்வு செய்யணும் அப்படின்னு இருந்தா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அமைப்பு. ஒரு மனை தேர்வு செய்யும் போது நாம் தேர்வு செய்யக்கூடிய மனையிலிருந்து சாலை வடக்காகவோ கிழக்காகவோ தொடர்ந்து செல்ல வேண்டும். நாம் தேர்வு செய்யக்கூடிய அந்த மனையிலிருந்து சாலை வடக்கு பகுதியில தொடர்ந்து செல்வதோ அல்லது கிழக்கு பகுதியிலேயாவது தொடர்ந்து செல்வது சிறப்பு. அவ்வாறு இல்லாமல் முட்டு சந்து என்ற அமைப்பில அது கிழக்கு தொடர்ந்து செல்லவில்லை, வடக்கும் தொடர்ந்து செல்லவில்லை, நாம் மேற்கு நோக்கி வந்து தெற்கு திரும்பினால் அது பெண்களுக்கு தீங்கான அமைப்பும், தெற்கு நோக்கி சென்று மேற்கு திரும்பினால் அது ஆண்களுக்கு தீங்கை விளைவிக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறது. சார் இப்படியெல்லாம் மனைப்பிரிவுகளை பிரிக்காம இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் வாஸ்துவனுடைய அமைப்புல தான் வீடு கிடைச்சிருக்கான்னா அப்படி கிடையாது. நிறைய ஜோதிடர்கள் வீட்டிலையும் சரி, நிறைய நம்மளுடைய அன்பர்கள் வீட்டிலையும் இன்னைக்கும் நல்லா இருக்கிறவங்க எல்லாம் வாஸ்துவனுடைய அமைப்புல நல்லாவும் இருக்கிறாங்க. நல்லா வாஸ்து அமைப்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் துன்பமே வரலன்னு நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா அந்த இடத்திலையும் அவர்களுக்கு நாம் ஜோதிட ரீதியாக சில கிரகங்களினுடைய அமைப்புகள் வரும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கும் சில தோஷ காலங்கள் தோஷ பலன்கள் வரும். ஆனா வாஸ்துனுடைய அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் பொழுது இவங்களுக்கு குரு மாரகாதிபதியாக இருந்து அது பொருளாதார வீட்டில் நின்று ஒரு திசை நடத்தும் போது ஒரு பெரிய பொருளாதார அடி விழுந்தாலும் ஒரு மிகப்பெரிய உயரத்துல சென்றவர்கள் அந்த பாதாளத்துல போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிதர்சனமான உண்மை நாம் புரிந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாஸ்துவும் ஜோதிடமும் ஒன்னா இல்ல தனித்தனியா அப்படின்னு பார்க்கும்போது தனித்தனியா இல்லைங்க. கண்டிப்பா நாம் ஜாதகத்துல அமைப்புகளை பார்க்கும் பொழுதே கண்டிப்பாக நமக்கு நம்மளுடைய பிறவி காலத்திலேயே நாம் எது மாதிரியான சுக துக்கங்களை அனுபவிக்க போறோன்றதெல்லாம் நம்மளுடைய லக்னம் உருவாக காரணமாக இருந்த நம்மளுடைய தாய் தகப்பனுடைய வாசஸ்தலம் எந்த மாதிரி நிறை குறைகளோட இருந்ததோ அதற்கு ஏற்றவாறே நம்மளுடைய இந்த லக்ன கர்த்தாவுக்கு காரணகர்த்தாவாக இருந்த அந்த தாய் தகப்பனுடைய வீடு எந்த அளவுக்கு வாஸ்து நிறைகுறைகள் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த 4ஆம் பாவமே இவங்களுக்கு அமையுது. இந்த 1-4 எந்த அளவுக்கு அமைஞ்சது, இங்க சுகஸ்தானம் எந்த அளவுக்கு சிறப்பாக அமைந்ததோ அதற்கு தகுந்த மாதிரி தான் இவங்களுடைய 7ஆம் பாவம் என்ற அமைப்பும்
அவங்களுடைய வெளியுலக தொடர்பு அல்லது நட்பு வட்டங்களுடைய அமைப்புகளும் அமையுது. இந்த 1, 4, 7 எந்த அளவுக்கு சிறப்பா அமைஞ்சதோ அல்லது எந்த அளவுக்கு அமைப்புகளில் அமைஞ்சிருந்தோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்களுடைய கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் பாவம் அமையுது. அப்ப இங்க மாமனார் வீடு எப்படி இருக்குதுன்ற இந்த 1, 4, 7 மாமனார் வீடு எப்படி இருக்க போகுது, இந்த நண்பர்களின் மூலமாக அல்லது மனைவியின் மூலமாக இந்த தொழில் ஸ்தானங்கள் எப்படி அமைய போறதுன்றதெல்லாம் இந்த 1, 4, 7, 10 என்ற கேந்திர பாவகங்கள் நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல சொல்லிடுது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 1, 4, 7, 10ன்ற அந்த கேந்திர பாவகங்கள்ல கிடைச்ச அமைப்புகளை எந்த அளவுக்கு நமக்கு அதுல இருந்து நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்றது இந்த 5, 9 அமைப்புகள் சொல்லுது. இது எந்த அளவுக்கு தக்க வைக்க போறோம், இது எந்த அளவுக்கு விரயமாக போறது அப்படின்றதெல்லாம் 6, 8, 12 பாவகங்கள் கண்டிப்பாக சொல்ல போகுது. ஆனா சரிங்க, இப்படி எல்லாம் பார்த்துட்டா அப்ப ஜாதகமே பார்த்தா போதுங்களே, வாஸ்து பார்க்க போக வேண்டியது இல்லைன்னு கேட்டா, கண்டிப்பாக இங்க நீங்க பிரிச்சு பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. ஏன்னு பார்த்தா, ஒரு ஜாதக ரீதியாக நாம ஒரு குடும்ப தலைவனுடைய ஜாதகம் பார்த்துட்டாலே அவங்களுடைய வீட்டுக்கு உண்டான தலைவாசலை சொல்லிடலாம், எல்லாம் சொல்லிடலான்னு இப்போதைய நடைமுறையில நாம் போயிட்டு இருக்கிறோம். ஆனா அது அப்படி கிடையாது. வாஸ்துனுடைய அமைப்பு அப்படின்ற ஆற்றல் அப்படின்றது அது ஒரு தனி அமைப்பு. ஆனால் அது ஜாதகத்தோடையும் ஒரு மனிதனோடையும் தொடர்பு கொண்டுதான் வரும். ஜோதிடம் வாஸ்துவும் ஒன்றாகவே இருந்தாலும் அதனுடைய செயல்பாடுகள் வேறு. எப்படி வேறுபடும்? இப்ப இந்த இடத்துல பாருங்க, நான் நிறைய இடங்கள்ல வாஸ்து பார்க்க போன இடத்துல எங்களுக்கு வடக்கு வாசல் ராசின்னு சொல்லி ஜோசியர் சொன்னாருங்க. நாங்க வடக்கு வாசல் கட்டணும், மிகப்பெரிய ஜோசியருங்க, பெரிய ஃபீஸ் கொடுத்துதான் பார்த்தோம், அவர் வாஸ்து ஜோசியம் எண்கணிதம் எல்லாமே கரைச்சு குடிச்சவருங்க அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. இப்ப அந்த இடங்கள்ல எல்லாம் நாம வாஸ்து ஆய்வு செய்ய போகும்போது வாஸ்து கற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, வாஸ்து பார்க்க போறவங்களா இருந்தாலும் ஜோதிடத்திலையும் 360 டிகிரி இருக்குது, வாஸ்துவிலையும் 360 டிகிரி இருக்குது. இது ரெண்டும் மாறுபட்ட அமைப்புகளில் இருக்கக்கூடிய வாஸ்துவில் 4 வகையா நீங்க 360 வகையை பார்க்க வேண்டிய அமைப்பு இருக்குது. அந்த இடத்துல ஒரு வாஸ்து நிபுணர் அவசியம் திசைமானியினுடைய பயன்பாடு அவசியம் தெரிந்திருக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு. ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த சூரியனுடைய உதிக்கிற திசையை பார்த்தா அது கிழக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. அந்த சூரியனுடைய உதிக்கிற திசைகள் எப்படின்னா, தமிழ் மாதங்களில 4 மாசங்கள் அந்த விஷயம் 4 விஷயங்களை நமக்கு சுட்டி காட்டிட்டே இருக்கும். இந்த விஷயத்தை நீங்களே கரெக்டா கொஞ்சம் உன்னிப்பா பார்த்திருந்தீங்கன்னா உங்க வீடு எந்த திசையில திரும்பி இருக்குது, எது திரும்பி இருந்தா சிறப்பு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கே புரியும். இந்த 42 தலைப்புகளில விளக்கி சொல்ல வேண்டிய விஷயத்த ஒரு 1.5 மணி நேரத்துல சொல்வது சிறப்பு நடைமுறை சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இருந்த ஹலோ சார், வாய்ஸ் வர மாட்டேங்குதுங்க சார். மேடம் என்ன பதில வரல சார் கிட்ட இருந்து மேடம்? அதான் லைன் வந்து. ஹலோ சார், யாரோடது வரலையே. கேக்குதுங்களா? இப்ப சாரோட ஸ்பீச்சே வரலையே, விட்டு விட்டு வருது. அதனால ஒருவேளை கொஞ்சம் வெளியே ஹால்ல ஃபேன் போட்டிருந்தா கூட ஆஃப் பண்ணி சொல்லுங்க, சரியா வரும். கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதுங்களா? நீங்க பேசுறது கேக்குதுங்க, கொஞ்சம் ஜர்க்காது நீங்க பேசுறது. அப்படிங்களா? பத்தில எங்க நாடகம் பண்ணி இருக்கு பாத்தீங்களா? சார் லைன்ல இருக்காருன்னு பார்த்தேன்.
எங்க நாடக மணி எப்படி இருக்கு பாத்தீங்களா? சார் இருக்கு 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 பாக்குறேன் சார். பேஜ் காமிங்க. இதுக்கு எதுக்கு இல்ல எங்க நாடக கம்பெனி எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? நல்லா இருக்கு சார். வேலை இன்னைக்கு நாடகம் எனக்கு இன்னைக்கு. சரிங்க ஆ, சரிங்க சார். மேடம் இப்ப கிளியரா இருக்குங்களா மேடம்? இப்ப கேக்கு சார் பாருங்க. ஹலோ. வாங்க சார் வாங்க பேசுங்க. வாவ், சக்திவேல் ஐயால இருக்கு. ஆமா சார். என்னாச்சுங்க? அது இடையில ஒரு பண்ணுங்க அது மட்டும் வேண்டாம். பாருங்க. ஓகே ஃபோன் வந்தங்காட்டிட்டாங்க. சரிங்க சார். தேங்க்யூ சார். பண்ணுங்க சார். யாருக்கு? இப்ப வந்து வாஸ்து ஆற்றல் அமைப்பு பாத்தீங்கன்னா அது ஒரு ஃப்ளோயிங்கா வந்துட்டு இருக்கும்போது கட் ஆகும்போது கொஞ்சம் மாற்றம். இப்ப கேக்குதா மேடம்? கேக்குதுங்க Hello? சார். பேசுங்க சார் பேசுங்க. கேக்குதுங்க சார். இப்ப வாஸ்துவனுடைய நான் எந்த இடத்துல விட்டேன்? சத்துவில்லையா எந்த இடத்துல விட்டேன்? மூட் போட்டுறோம். சார் இந்த 42 பக்கங்களும் இந்த 1.5 மணி நேரத்துல சொல்லி முடிக்கிறது முடியாத காரியம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதோட நின்னுச்சு. சூப்பர்மா. ஐயா நீங்க வந்து அதாவது சூரியன் வந்து டெய்லி நமக்கு உதிக்கிற திசை வந்து வித்தியாசமா இருக்கும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அதை உன்னிப்பா நீங்க கவனிக்கணும் ஒவ்வொரு மாசமும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு அப்படியே கட் ஆயிட்டியா? இப்ப கூட உங்க பேஸ் கட்டா இன்னும் சரியா வரல. என்னன்னு பாருங்க அதை. சார் மியூட் எடுத்துக்கோங்க. சார் மியூட் எடுத்துட்டு பேசுங்க. சார் இன்னும் அந்த ஸ்பீச் உங்களுக்கு இந்த முகம் அந்த தெளிவா வரல. நீங்களும் ஆளு கரெக்டா வரல சார். வேணா வெளியே வந்து கூட நீங்க போன கையில வச்சு கூட பேசுங்க சார். கேக்குதான்னு பாப்போம். ஆமா வெளியே வந்து இப்ப பேசுங்க. தெரியுதுங்களா? வீட்டுல இருக்கீங்க சார். மீட் எடுத்துட்டு பேசுங்க. இன்னும் கேமராக்குள்ள வரல நீங்க. பாலா சார் மியூட் எடுத்துட்டு பேசுங்க. மேடம் மியூட் எடுத்துட்டேமா? கேட்குங்களா? ஓகே சார். இப்போ உங்க வாய்ஸ் மியூட் எடுத்துட்டேன். ஓகே ஓகே சார். கேக்குதுங்களா? ஓகே. இப்போ இந்த தமிழ் மாசத்துல 4 மாசங்கள் அப்படின்னு பாருங்க. தட்சிணாயனம் உத்தராயணம் என்ற அமைப்புல தட்சிணாயனத்துல வந்து அதனுடைய கடைசி அமைப்பாக தை 1ஆம் தேதி வரைக்கும் சூரியன் தென்கிழக்காக பயணிச்சுட்டு இருக்கும். இப்ப இந்த அமைப்புல வந்து அந்த தை 1க்கு பாருங்க, வடநாட்டுக்காரங்க எல்லாம் வந்து கன்னியாகுமரியில குளிக்க வருவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த தை 1 அப்படிங்கும் போது சூரியன் எங்க உதிக்கும்? தென்கிழக்குல உதிக்கும். அதுக்கப்புறம் அங்கிருந்து 3 மாசம் பாருங்க. அங்கிருந்து 3 மாசம் மறுபடியும் பயணிச்சு தை, மாசி, பங்குனி, சித்திரை மாசத்துல வந்து கிழக்க நேர உதிப்பாரு. அங்கிருந்து அவ்வளவு நாளும் தட்சிணாயனம் போயிட்டு இருந்த சூரியன் அந்த தை 1ல இருந்து மறுபடியும் அவரு வடக்கு நோக்கி நகர்ந்து வந்துட்டு இருப்பார். அந்த வடக்கு நோக்கி நகர்ந்து அந்த கிழக்கு சரியாக உதிக்கக்கூடிய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை 1ஆம் தேதி. அதுல இருந்து மறுபடியும் 3 மாசம் எடுத்து பாத்தீங்கன்னா அவரு மறுபடியும் வடகிழக்கு பகுதியில போயிடுவாரு. அங்கிருந்து மறுபடியும் அடுத்த 3 மாச பயணத்துல மீண்டும் அதே கிழக்கு மத்திய பகுதிக்கு வருவார். இப்போ சித்திரை இருந்து மறுபடியும் 3 மாசம் வரும்போது பாருங்க அவர் வடகிழக்கு பகுதியில இருப்பாரு. அப்போ வடகிழக்கு பகுதியில சூரியன் உதிக்கும் போது அந்த திசையில இருக்கிறவங்க நேரா எங்க வீட்டு நேரா சூரியன் உதிக்குதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க வீடு எங்க இருக்கு? வடகிழக்கு பார்வையில இருக்கு. அந்த முழு வடகிழக்கு பார்வைன்றதுல வந்து அந்த டிகிரி வாய்ஸ்ல எல்லாம் நீங்க கேட்கும்போது டிகிரி அமைப்புல நிறைய விஷயங்களை நான் சொல்லி கொடுக்கணும். அந்த 360 பாகைன்றது போர்டுல வரைஞ்சு சொல்லி கொடுக்கணும். ஒரு 1.5 மணி நேரத்துல இது கத்துக்க கொள்ளக்கூடிய விஷயங்கள் கிடையாது. இருந்தாலும்
எல்லாரும் நாம் ஜோதிடருக்கு ரீதியாக நாம அதை பார்க்கணுமா அப்படின்னு பார்க்கும்போது வரக்கூடிய அந்த வேற்றுமைகளை களையறதுக்கு இப்போது நான் பேசக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் உன்னிப்பா பாத்தீங்கன்னா தெரியும். இந்த சூரியனுடைய திசைகள் இப்படி அவர் தட்சிணாயன உத்தராயணம் போகும்போது அந்த 2 மாதங்களில மட்டும் 1ஆம் தேதி அவருடைய உதிக்கிறது நேரம் கிழக்க உதிப்பாரு. பழைய காலத்துல திசைமானி இல்லாத போது சூரியனோட நிழலை வச்சுதான் அங்குசம் என்ற அமைப்புல இந்த திசைகளை நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் நமக்கு டைரக்ஷனல் காம்பஸ் என்ற அந்த அமைப்புகளை கொடுத்திருக்குது. அது வடக்கு பார்க்கக்கூடிய எந்திரம் வடக்கு நேராகவே அது இழுத்துக்கிட்டு இருக்கும். அந்த அமைப்புகள்ல தான் இப்போதைக்கு நாம அத வீடு நேர கிழக்க பார்த்துருக்குதா, நேர வடக்கு பார்த்துருக்குதா, நேர தெற்கு பார்த்துருக்குதா, மேற்கு பார்த்துருக்குதா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நாம் அதை பலன் சொல்லிட்டு இருக்கிறோம். ஜோதிடரும் வாஸ்துகாரரும் சொல்லாமலே எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய விஷயமாகப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னவா இருக்கும்? ஜோதிடரும் வாஸ்துகாரரும் சொல்லாமலே எல்லாரும் ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? மேடம் சொல்லுங்க. கட்டிடம் ஜலமூல பார்த்திருக்கணும். சரிங்க சார். ஜலமூல பார்த்திருக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? சொல்லுங்க. கட்டிடம் ஈசானிய பார்வை அல்லது ஜலமூல பார்வை இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா சரிங்க. உண்மையாகவே கட்டிடம் ஜலமூல பார்த்திருக்குதா அப்படின்னு தெரியாம எங்க கொங்கு மண்டலத்துல என்ன சொல்லுவாங்க, ஏப்பா மேத்ரி கொஞ்சம் மேல்கை திருப்பி கட்டு அப்படின்னுவாங்க. இந்த மேல்கை திருப்பி கட்டுறதுல பெரிய விஷயங்கள் இருக்கு. முதல்ல ஜலமூல எங்க பாக்குதுன்னு இல்லாம இவங்க பாட்டுக்கு இடம் ஒரு அமைப்புல இருக்கும், இவங்க கட்டிடத்தை இன்னொரு திசையில திருப்பி கட்டிடுவாங்க. எப்படி இருந்தாலும் அவங்க கொஞ்சம் திருப்பி கட்டுறது. அப்ப இந்த இடத்துல இந்த பாகை முறைன்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு அமைப்புல இருக்குதுங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க வாஸ்து படிச்சு பலன் சொல்லக்கூடிய ஆட்கள்ல எப்படி அப்படின்னா, முதல்ல திசைகள் அப்படின்றது தெற்கையும் வடக்கையும் பெண்களுக்கு பலன் சொல்றோம், மேற்கையும் கிழக்கையும் ஆண்களுக்கு சொல்றோம். அந்த அமைப்புல ஹலோ சார் கேக்குது. பேசுங்க. சரி. இப்ப அந்த தெற்கு மேற்கையும் எல்லாம் மேற்கு இந்த திசைகளுக்கெல்லாம் பலன் சொல்லக்கூடிய தன்மையிலேயே நாம போயிட்டு இருக்கும்போது அந்த கட்டிடங்களை திருப்பி கட்டுறதுன்ற அமைப்புகளே இல்லாம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல இப்போதைக்கு ஒரு சில ஆசான்களே என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, நேர் திசைக்கு கட்டிடம் கட்டுவது சிறப்பு அப்படின்னு இருக்கிறாங்க. ஒரு மனை அல்லது ஒரு கட்டிடம் நேர் திசைக்கு அமைந்தால் சிறப்பு தான், மாற்று கருத்தே கிடையாது. நேர திசைக்கு அப்படின்னா நேர கிழக்க பாக்குற மாதிரி, நேர மேற்க பாக்குற மாதிரி, நேர தெற்கு பாக்குற மாதிரி, நேர வடக்க பாக்குற மாதிரி ஒரு அமைப்புகள்ல ஒரு கட்டிடம் இருந்தால் சிறப்பு தான். ஆனா நமக்கு அமையக்கூடிய மனை அமைப்புகளோ அல்லது நம்ம மனை தேர்வு செய்யக்கூடிய அமைப்புக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாலையும் எல்லாமே நேர் திசை என்று சொல்லக்கூடிய இந்த 90 டிகிரி அல்லது 150 டிகிரியிலேயே பயணிக்குமா அப்படின்னா இருக்குங்களா? அப்படி கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பல வகையான கோணங்களில தான் இந்த சாலைகளினுடைய அமைப்புகளும் அந்த சாலையினுடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் இந்த மனைகளையும் பிரிக்கிறாங்க அப்படின்றதுதான் என்னுடைய கோட்பாடு என்பது, மனையின் நீளம் எது அதிகமோ அதை ஃபண்டமெண்டலாக வைத்துக்கொண்டு நீங்க இந்த இடத்துலதான் டிகிரிய 3 வகையில பிரிச்சு பிரிச்சு பார்த்துதான் செய்யணும் அப்படின்றதும், ஒருத்தருக்கு ராசியை மட்டும் பார்த்துக்கிட்டு மனைவியினுடைய அமைப்புக்கு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போதோ, அல்லது அந்த மனைவியினுடைய லக்னத்துக்கு சரம் சிரம் உபயம் என்ற அமைப்புல சரராசிக்காரருக்கு 11ஆம் அதிபதி நீசம், அந்த திசை ஆகாது. அதுக்கு அடுத்தது அந்த ராசி அதிபதி எங்க நின்னாரோ அந்த திசை ஆகாது அப்படின்ற அமைப்புகளை எல்லாம் பார்த்து
சரி, ஜோசியர் சொல்லியாச்சு இந்த மாதிரியான விஷயங்கள். அதாவது சரத்துக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி, பாதகாதிபதியோட திசை ஆகாது, பாதகாதிபதி நின்ற பாவகத்தினுடைய அந்த திசையும் ஆகாது அப்படின்னு. சரி, சரத்துக்கு 11 ஆச்சு. சரி, ஸ்திரத்துக்கு 9ஆம் அதிபதி, இப்போ 9ஆம் அதிபதியோட திசையும் ஆகாது, 9ஆம் அதிபதி போய் நின்ன அந்த திசையும் ஆகாது அப்படின்னு கழிச்சுக்கிறோம். அதுக்கடுத்து உபய லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி பாதகாதிபதி. அப்ப 7ஆம் அதிபதி அந்த பாவகமும் அந்த திசையும் ஆகாது, அந்த 7ஆம் அதிபதி போய் நின்ற அந்த திசையும் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறோம். சரி, இப்படி எல்லாம் பார்த்து பண்ண பிறகும் இந்த மிகப்பெரிய புகழ் வாழ்ந்த ஜோதிடர் சொன்ன இடத்துல நாம அந்த வீட்டுல போகும்போது கிடைச்சது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வடக்கு வாசல் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இங்க மேல்கை கீழ்கை எல்லாம் திருப்பி கட்டல. அவங்களுக்கு மனை சதுரமாக இருந்தது, அதற்கு நிகராகவே வச்சு வீட்டை கட்ட. சார் வாய்ஸ் வரல. ஆடியோ வரல, வீடியோ வரல. அது என்னன்னு பாருங்க, பார்த்தா தான் தெரியும். சார் நான் பாக்குறேன். ஆடியோ வரல, வீடியோ வரல, அவருடைய மிஸ்டேக். அதான் வெளியே வந்து கூட கையில கேமரா வச்சு கூட பேசலாம். ஏன்னா சில சமயம் டவர் கிடைக்கலன்னா கூட அந்த ப்ராப்ளம் வர்றது உண்டு. மியூட்ல இருக்கீங்க சார், மியூட்ல இருக்கீங்க பாலா சார். மியூட்ல இருக்கீங்க. என்னமோ இன்றைய பொழுதுக்கு நாம் சொல்ல சேரக்கூடாதுன்றனாலே இது பண்ணது என்னமோ என்னுடைய நெட்வொர்க் இஷ்யூனாலேங்களா சார்? அதாவது நீங்க அப்படி ஃபீல் பண்ண வேண்டாம் சார். போயிருது. நம்ம கடமையில வந்து நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய தேவையில்லை சார். நம்ம செஞ்சாலே போதும். கலக்குங்க. இந்த பாருங்க, நாங்க நாடகத்துக்கு மேக்கப் அறிமுகமாக கொடுத்து இந்த பலவரையும் கட் ஆகுது. அது ஆடியோவும் கட் ஆகுது, உங்களுக்கு வீடியோவும் கட் ஆகுது. அது என்னன்னு பாருங்க. இல்லைன்னா வெளியே வீட்டுக்கு வெளியே வந்து கூட பேசுங்க, தப்பு இல்லை. ஆமா, ஒண்ணு பாருங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஆடியோ போட்டு கூட பேசுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் வீடியோ வாங்க. கேக்குதுங்களா? ஆடியோ கேக்குது. தெரியாது, இருந்தாலும் நான் கொஞ்சம் இருக்குங்களா? இல்ல, சந்திரன் இருட்டுக்குள்ள இருக்காருங்கிறது கரெக்டா இருக்கு. சந்திரன் இருட்டுக்குள்ளதான் இருக்காரு. ஏன்னா வளர்பிறை சந்திரன் இருட்டுல இருக்கலாமா? ஏன் சார், வளர்பிறை சந்திரன் இருட்டுக்குள்ள இருக்கலாமா? கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வாங்க. நாங்களாம் பாருங்க, மேக்கப் போடுற சாமான் எடுத்து வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். ஆரம்பிச்சு 1/2 இருக்கு. ஆனா உங்க பேச்ச கேட்கற உட்காந்துருக்கேன். வாஸ்து பாலச்சந்திர சார் ஆச்சே அப்படின்ட்டு உட்காந்துருக்கோம் நாங்க. பாருங்க இது என்னன்னா ஃப்ளோயிங்கா பேசும்போது அப்படியே படபடன்னு வரும். சரி சரி, பரவாயில்ல. ஏன்னா இல்லன்னா ஒண்ணுமே இந்த இதை கேட்டுட்டு இருக்கிற ஆளுங்க எல்லாம் ஆடியோ வருதுங்களா மேடம்? இல்ல, வீடியோ வருது. ஆடியோ வருதுங்களா? ஆஃப் பண்ணிட்டு ஆடியோல பேசுங்க சார். ஆமா, டைம் அதுல 7:48 ஆச்சு இல்ல. வீடியோ வருது. வீடியோ வருது. ஆனா வீடியோ எதுக்கு சொல்லுங்க, ஆடியோல போடுங்க. ஆடியோல கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் வீடியோக்கு வாங்க. அப்படி சரியா இருக்கும், நல்லா இருக்கும். சார் வீடியோவை க்ளோஸ் பண்ணிட்டு ஆடியோ மட்டும் கொடுத்தீங்க ஆடியோ போடுங்க. சூப்பரா இருக்கு சார். ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான அந்த மனையினுடைய நீளம் எது அதிகமோ அதை ஃபண்டமெண்டலாக கொண்டு நாம இந்த இடத்துலதான் அந்த 360 டிகிரின்றத 4 வகையா பிரிச்சு பார்க்கணும் அப்படின்றது. அதாவது நாம முதல்ல மனையினுடைய நீளம் எது அதிகமா இருக்குதோ அதை பித்தோகிராஃபிக் தூரத்தினுடைய அடிப்படையில a² + b² = c², அதனுடைய ஸ்கொயர் ரூட்டை எடுத்து இந்த நீளம் அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பு சார் மியூட் வந்துருச்சுங்க பாலா சார். மியூட் விழுந்துச்சுங்க சார். பாலா சார் மியூட் வந்துருச்சு.
பாலா சார் கேக்குதுங்களா? சார் மியூட்ல இருக்கீங்க. ஆல்ரெடி வீடியோவை கட் பண்ணிருக்கீங்க. ஹலோ, கேக்குங்களா மேடம்? ஓகேங்க சார். மியூட் வந்துருச்சு. ஹலோ இப்ப பேசுங்க. மேடம், இப்ப கேக்குங்களா? பேசுங்க. கேக்குதுங்க சார். ஹலோ சார் மேடம், கேக்குதுங்க கேக்குங்களா சார், மேடம்? பேசுங்க. கேக்குதுங்க சார், பேசுங்க. ஹலோ பாலா சார் பேசுங்க. ஹலோ 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 சார் கேக்குதுங்க சார், பேசுங்க. ஹலோ சார் நான் வெளியே கேக்குதுங்க போயிட்டு சார். வரட்டுமா உள்ள? மேடம் வெளியே போயிட்டு வரட்டுமா சரி வந்துதான் மேடம்? பாருங்க. ஆடியோ வருதுங்களா? கேக்குதுங்க சார். ஆடியோ கேக்குதுங்க, பேசுங்க. பேசுங்க சார். பாலா சார். அப்ப வெயிட் பண்றாங்க. அதாவது நெட் கம்மியா இருந்தாலும் இல்ல நெட் கார்டு கம்மியா இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் மேடம். ஆமா ஆமாங்க. நெட் காலைல இருந்து நெட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. 1.5 GB நெட் 2 GB ஸ்லோவா. இருக்காங்க இல்லையா, கொஞ்சம் காலியா இருந்தாலும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதையும் பாருங்க சரியா இருக்கும். 1.5 GB இருக்குன்னு வச்சுக்கோங்க, கம்மியா இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் வரும், ஜெர்க் ஆகும் கொஞ்சம் கொஞ்சம். அதை பாத்துக்கோங்க. அது அந்த ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லைன்னா அங்க வெளியே கொஞ்சம் டவர் ப்ராப்ளம் இருக்கலாம். அதை பாத்துக்கோங்க, சரியா இருக்கும். வீடியோ வேணா ஆஃப் பண்ணிட்டு பேசு. பாலா சார். ஹலோ பாலா சார், லைன் வந்துட்டீங்க. பட் ஆனா பேசுங்க. உங்க ஆடியோ கேக்குதான்னு பாக்கலாங்க. அம்மா போன்ல கூப்பிட்டு சொன்னா பரவாயில்ல அவருக்கு. எப்படிங்க சார்? சண்முகம் சார். போன்ல கான்டெக்ட் பண்ணி இல்ல சார், ஆடியோல பேச சொல்லுங்க. ஆடியோல கூட எஃபெக்ட் நல்லா வரும். ஆடியோல கூட பேச சொல்லுங்க, ஆடியோல எஃபெக்ட் வரும். ஆடியோ பேச சொல்லி பாருங்க, சரியா இருக்கும். ஐயா இப்ப கேக்குதுங்களா? ஐயா இப்ப கேக்குதுங்க சார். கேக்குதுங்களா? இப்ப கேக்குது, பேசுங்க. கேக்குதுங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அந்த பித்தேகராசி தீரத்தின் அடிப்படையில மனையை சதுரிச்ச பிறகு அதன் பிறகுதான் திசை மானியில நாம டிகிரிய பார்க்கணும். அந்த டிகிரி பார்க்கறதுல நீங்க முதல்ல 90 டிகிரி எங்க வரும் அப்படின்றத பாத்துக்கணும். இப்போ தென்மேற்குல இருந்து நீங்க தெற்குல இருந்து வடக்காக திசைமானியில பாத்தீங்கன்னா, திசைமானியில தெற்குல இருந்து வடக்கு நோக்கி திசைமானியில பாத்தீங்கன்னா அந்த மனையோ அல்லது கட்டிடமோ நேர் திசை என்று சொல்லக்கூடிய அமைப்புல இருந்தா இந்த பக்கம் 360, இந்த பக்கம் 0 அப்படின்ற டிகிரி காட்டும். நீங்க எல்லா பக்கமும் 90 டிகிரின்னா எல்லா பக்கமே வந்துராது. அந்த 90 டிகிரி அப்படின்றது 4 பகுதிகளுக்கு 490 பிரிச்சு கொடுத்திருக்கிறாங்க. அந்த 490 எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க இருந்து முடியுதுன்னு தெரியணும்.
கேக்குதுங்களா மேடம்? கேக்குதுங்க சார், பேசுங்க. கேக்குதுங்க சார். பாத்தீங்கன்னா தெற்கிலிருந்து வடக்காக பாத்தீங்கன்னா திசைமானி காட்டுறது 360 அல்லது 0ன்னு காட்டுச்சுன்னா அந்த மனை நேர் திசைன்ற அமைப்புக தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த பாகைமானியினுடைய அமைப்பு இந்த 4 பகுதிக்கு உண்டான அந்த 90 டிகிரிய நாம புரிஞ்சுக்காம வாஸ்துவில பலன் சொல்லவே முடியாது. அப்போ 90 டிகிரின்னு மட்டும் பேசாம 4 பக்கத்துக்கு 90 டிகிரி இருக்குது, 4 திசைகளுக்கு 90 டிகிரி. அது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கினால் இதை எழுதும் போது நீங்க எழுதிக்கலாம், தெற்கிலிருந்து வடக்காக மனை அல்லது கட்டிடம் நேர் திசையாக இருந்தால் அப்படின்னு போட்டு தெற்கிலிருந்து வடக்காக 360 அல்லது 0 டிகிரி அப்படின்னு பார்க்கணும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கட்டத்துக்கு மேல வடமேற்கு பகுதியில மேற்கிலிருந்து கிழக்காக பாத்தீங்கன்னா அப்பதான் 90 டிகிரின்னு வரும். இது வடமேற்கிலிருந்து கிழக்காக பாத்தீங்கன்னாலும் சரி, தென்மேற்குல இருந்து கிழக்காக பாத்தீங்கன்னாலும் 90 டிகிரி தான் காட்டும். ஆடியோ ரொம்ப லோவா வருதுங்க. ஹலோ ஹலோ சார் ஹலோ. பேசுங்க சார், பேசுங்க சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க அன்மியூட்ல இருங்க மேடம். இப்போ நீங்க தென்மேற்குல இருந்து கிழக்க பாத்தீங்கன்னாலும் 90 தான் காட்டும், வடமேற்குல இருந்து கிழக்க பாத்தீங்கன்னாலும் 90 தான் காட்டும். அதன் பிறகு வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி பார்க்கும்போது அந்த கட்டிடமோ மனையோ நேர்திசையா இருந்தா இந்த 90ஓட இன்னொரு 90 சேர்த்திக்கோங்க. அப்போ கிழக்கு பகுதிக்கு இருக்கக்கூடிய 90 சேர்த்தனீங்கன்னா வடக்குல இருந்து தெற்காக பார்த்தால் 180 டிகிரி. அதுக்கப்புறம் வந்து தென்கிழக்கு பகுதின்னு சொல்லக்கூடிய இந்த அக்னி பகுதியில வந்து நின்று அங்க இருந்து மேற்க பாத்தீங்கன்னா இந்த 180ஓட இன்னொரு 90 சேர்த்திக்கோங்க. இந்த பகுதி அப்ப இந்த தெற்கு பகுதியில் இருக்கிற இந்த கோட்டுக்கு நீங்க கிழக்குல இருந்து மேற்காக பாத்தீங்கன்னா 270 டிகிரின்னு காட்டும். 270 டிகிரி கிழக்குல இருந்து மேற்காக பார்த்தா அது 270ன்னு தான் காட்டும். அங்க நின்றுட்டு 90 டிகிரின்னு பார்க்கணும்னு பார்த்தா காட்டாது. அப்ப இந்த விஷயத்தை திசை மாநில இருக்கக்கூடிய இந்த 360 டிகிரிகளை 4 திசைகளுக்கு நாம புரிஞ்சுக்கணும். அதுல தென்கிழக்குல இருந்து நாம மேற்கு பார்க்கும்போது 270ன்னு காட்டும். மறுபடியும் தென்மேற்குல இருந்துகிட்டு மறுபடியும் அந்த வடக்காக பார்க்கும் பொழுதுதான் இந்த 270ஓட மறுபடியும் 90 சேர்த்து 360 டிகிரியாக இது காட்டும் என்பதுதான் இது. இந்த டிகிரிய முதல்ல புரிஞ்ச பிறகு அதன் பிறகு நாம் அந்த மனையில அந்த நீளத்தை ஃபண்டமெண்டலா வச்சுக்கிட்டு பித்தேகராசி தீரத்தின் அடிப்படையில திருப்பி விட்ட அந்த அமைப்பை திசைமானியில பார்த்த பிறகு அது 90 பாகைக்கும் அதிகமா இருக்குதா குறைவா இருக்குதா அப்படின்றது இதை புரிஞ்சுக்கணும். அப்படின்னு இருந்தா நாம ஒரு கட்டத்தை நேர போட்டுக்கிட்டு அது நேர கிழக்காக பார்த்துருக்குது வடக்காக பார்த்துருக்குதுன்ட்டு அதுல 90 டிகிரிக்கு குறைஞ்சிருக்கா அதிகமா இருக்கா அப்படின்றத பிராக்டிக்கலியா ஒரு போர்டு வச்சு உங்களுக்கு நேரடியா சொல்லும் போதுதான் அதிகமா விளங்கும். அதுவும் இல்லை இங்க இருக்கக்கூடிய சௌகரியங்கள் கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனாலையும் நான் வந்து இப்ப நேற்று சக்தி சார் நம்மளுக்கு முன்னாடி நடத்தின ஜாம்பவான்கள் எல்லாமே ஸ்டுடியோ மாதிரி ஸ்டாண்டு போர்டு எல்லாம் கரெக்டா இருக்கும்போது நின்றுகிட்டு வரைஞ்சு படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அமைப்பை கண்டிப்பாக மகளிர் கூட்டமைப்புல அதை ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு எல்லாம் இதை சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஜோதிடத்துறைக்குள்ள பயணிக்கும் போது அதனுடைய சார்ந்த அமைப்பு தான் இந்த வாஸ்துவும் எண்கணிதமும் எல்லாம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அமைப்பு இருக்குது. ஒவ்வொரு ஆசான்கள் கிட்ட ஒவ்வொரு மாதிரி இருக்கு. என்னை விட அதிகமாக ஆசான்கள் கிட்ட கற்றவங்க நிறைய ஜோதிட ஞானம் நிறைய வாஸ்து ஞானம் எல்லாம் கத்திருப்பீங்க. நான் எந்த வித்தியாலயத்துக்கு போகாத ஒருத்தன். நான் ஏதேனும் சொல்லக்கூடிய விஷயத்துல தவறாக குறைவாக இருந்தா மன்னிச்சுக்குங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன். சரிங்களா?
அப்ப இந்த 90 டிகிரிய பார்த்த பிறகு அதுல 90 பாகைக்கு குறைவாக இருக்கா அதிகமா இருக்கா? இதே ஒரு வாய்ப்பாடாக வச்சுக்கோங்க. இதையும் எழுதிக்கோங்க. 90 பாகைக்கும் குறைவு கிழக்கு ஈசான்யம், 90 பாகைக்கும் அதிகம் வடக்கு ஈசான்யம் அப்படின்ற ஒரு அமைப்பு. இது யாரோ ஒருத்தர் லைவ்ல இருந்து கொஞ்சம் பேசுங்களேன். சக்திவேல் ஐயா. மேடம். சார் இருக்கேன் சார், சொல்லுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வாஸ்துவில இந்த ஒரு 360 டிகிரி எங்க பார்த்தோம்? முதல்ல பித்தகிராசி தீர்த்தின் அடிப்படையில சதுரிச்சோம். ரெண்டாவது சதுரிச்ச மனைய திசைமானியில இந்த 4 பக்கத்தில் உள்ள 90 டிகிரியை நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு அது 90 பாகைக்கு குறைஞ்சிருந்தா கிழக்கு ஈசானியம்னு பலன் சொல்லணும். நம்ம எங்க போய் நின்று வேணாலும் பார்க்கலாம். என்னன்னா 490 எடுத்துக்கோங்க. 180க்கு குறைஞ்சிருந்தா, இப்ப நீங்க வடக்கு இருந்து தெற்கு பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வடக்குல இருந்து தெற்கு பார்க்கும் பொழுது மனை நேர் திசைனா என்ன டிகிரி? 180. அந்த 180க்கு குறைஞ்சிருக்குதா அதிகமா இருக்குதான்றதுதான் நம்மளுடைய பாடமே. ஒன்னும் பெருசா நம்ம இது பண்ண வேண்டியது இல்லைங்க. அந்த அமைப்புல குறைஞ்சிருந்தது அப்படின்னாலே 90 பாகைக்கு குறைவான அமைப்புல அதை நீங்க 90ன்னு எடுத்துக்கலாம், 180ன்னு எடுத்துக்கலாம், 270ன்னு எடுத்துக்கலாம், 360ன்னு எடுத்துக்கலாம். இது எல்லாமே நேர் திசை. இந்த 360க்கு குறைஞ்சு ஒரு 350 340ன்னு எல்லாம் காட்டுச்சு. அதே மாதிரி 90க்கு குறைவா 70 80 அப்படின்னு எல்லாம் காட்டுச்சுன்னாலோ, இல்ல 180ல ஒரு 170 டிகிரி 160 டிகிரின்னு எல்லாம் காட்டுச்சுன்னா நீங்க அந்த இடத்துக்கெல்லாம் என்ன சொல்லணும் அப்படின்னா கிழக்கு தான் அந்த கட்டிடம் ஜலமூல பார்த்து இருக்கும் அப்படின்றது. இதை கொஞ்சம் புரியறதுக்கு சொல்லும் போதும் பேசும்போதெல்லாம் வந்து புரிஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம அதை பிராக்டிக்கலியா பண்ணி பார்க்கும்போது தான் நிறைய குழப்பங்கள் வரும். இந்த விஷயத்தை நாம உள் வாங்கிட்டோம்னா நாம வாஸ்துவில பலன் சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி. அப்போ இது குறைஞ்சிருந்த வாய்ப்பாடை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டாலே போதும். பிலோ 90 எபோ 90, பிலோ 90 ஈஸ்ட் ஈசானியம், எபோ 90 நார்த் ஈசானியம். அப்போ குறைந்தால் கிழக்கு, அதிகமானால் வடக்கு என்பதை மனதில் வைத்துக் கொண்டால் நாம் வாஸ்துவில் பலன் சொல்வதற்கு சிறப்பு. இது மாதிரியான அமைப்பு இல்லாமல் இந்த மாதிரியான திசையில 90 ரூபாய்க்கு குறைவான இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில வடக்கு வாசல் உங்களுக்கு சிறப்பு என்று ஜோதிட ரீதியாக ஒரு ஜோதிடர் பரிந்துரைக்கும் பொழுது அந்த 90 பாகைக்கு குறைந்த அமைப்பில் ஒரு கட்டிடத்தை கட்டி இருந்து நான் வாஸ்து பார்க்க போன அந்த வடக்கு வாசல் வீடு வாயு மூலை பார்த்திருந்தது. ஆனா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உரிமையாளருக்கு வடக்கு வாசல் சிறப்பு என்று ஜோதிடர் பரிந்துரைச்சதுதான். அது அவங்களுக்கு தவறு சொல்லக்கூடாது. அவர் அவருடைய வேலையை சரியா செஞ்சிருந்தாரு. ஆனா வாஸ்துவில் இருக்கக்கூடிய இந்த நுணுக்கத்தையும் ரொம்ப 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 சிறப்பான ஒரு அமைப்பா வந்திருக்கும் இல்லைங்களா? இப்ப நாம இந்த ஜோதிடரா இருக்கும் பொழுது இந்த பாகை முறையை நாம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நாம அவங்களுக்கு பரிந்துரை செய்யும் பொழுது சிறப்பு. ஜோதிடரும் வாஸ்துகாரும் சொல்லாமலே கட்டிடம் ஜலமூல பார்க்கணும்னு தெரியும். ஆனா ஜோதிடர் பரிந்துரைச்சிட்டாரு, அந்த வீட்டு உரிமையாளர் அந்த மேடத்தினுடைய அமைப்புல வடக்கு தான் வந்து ஜலமூல பார்வைன்னு சொல்லிட்டாங்க, கட்டியாச்சு. வாஸ்து பார்க்க போகும்போது இந்த மாதிரியான அமைப்பில் 90 ரூபாய்க்கு குறைஞ்ச அமைப்பு, 90 ரூபாய்க்கு குறைஞ்சிருந்தா அந்த கட்டிடம் கிழக்கு தான் ஜலமூலை பார்த்திருக்கும். இந்த விஷயத்தை நான் சொல்லும் போது புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை பிராக்டிக்கலியா நான் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் இருக்குங்க. அதே மாதிரி 90 பாகைக்கும் அதிகமான ஒரு அமைப்புல அந்த வடக்கு வாசல் வீடு இருந்து நான் அந்த ஜோதிடரும் அதே மாதிரி அவங்களுக்கு ராசிப்படியும் வடக்கு வாசலே சிறப்பாக இருந்திருந்தால் ரொம்ப சிறப்பு தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த பாகை முறையும் அவர்களுக்கு தெரிந்து அதற்கு தகுந்தாற்போல மனையினுடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரி நாம அந்த பரிந்துரைகளை செஞ்சிருந்தா ரொம்ப சிறப்பு அப்படின்றதான். சரிங்க, இந்த மாதிரியான அமைப்பு வந்தால் அங்க எப்படி சார் பரிந்துரைக்கிறது அப்படின்னா அவங்களுடைய ராசிப்படியும் வேணும், அந்த டிகிரி படியும் அவங்களுக்கு அந்த இது சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு இருந்தா உங்களுடைய ராசிப்படி உங்களுக்கு வடக்கு வாசல் வச்சுக்கோங்க. ஆனா இந்த டிகிரியினுடைய அமைப்பின்படி பார்க்கும்பொழுது கிழக்கு வாசல் மட்டும்தான் சிறப்பு. அப்பொழுது வடக்கு வாசல் வேணும் அப்படின்ற ஒரு அமைப்பு நம்மளுடைய வாடிக்கையாளர் கேட்கும் பொழுது நாம வடக்கு வாசலும் கிழக்கு வாசலும் 2 வாசலையும் பரிந்துரைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் எடுக்கணும். ஒருவேளை அது ஒரு கிழக்கு வாசல் மனையாக இருந்து இது மாதிரியாக அந்த வீட்டு உரிமையாளருக்கு வடக்கு வாசல் சிறப்பு என்ற அமைப்பு வரும் பொழுது நாம்
கண்டிப்பாக அவங்களுக்கு கிழக்கு வாசல் மட்டுமே பரிந்துரைக்கக்கூடியது. 90 வகைக்கு குறைஞ்சிருந்து கிழக்கு வாசல் மட்டும் பரிந்துரைக்கிறது. இதுல மேலும் இன்னொரு அடிஷனலான ஒரு அமைப்பு, நாம் எந்த மாதிரியான அமைப்பு வாசல்களை தேர்வு செய்தாலும் சாலை எப்புறம் உள்ளதோ அப்புறம் பார்த்து தலைவாசல் அமைப்பது சிறப்பு. ரோடு எந்த பக்கம் இருக்குதோ அதை பார்த்து தான் நிலைவாசல் அமைக்கணும் என்றது வாஸ்துனுடைய அடிப்படையான விஷயம். அதற்கு பிறகுதான் பாகை முறையில கதவு அமைக்கிறதோ அல்லது ராசிப்படி அமைக்கிறதோ அதன் பிறகுதான் பார்க்கணும் அப்படின்றது தானுங்க. இப்போ இந்த அமைப்புல நாம இங்க அந்த பித்தகிராசி தீர்த்தனுடைய அமைப்புல போட்டு கொடுத்துட்டு இதற்கு இணையாக கட்டிடத்திற்கு இணையாக அந்த கட்டிடத்திற்கு தெற்கேயும் மேற்கேயும் கட்டிடமும் காம்பவுண்டு சுவரும், கட்டிடமும் காம்பவுண்டு சுவருக்கும் மிக முக்கியமான பங்குகள் வாஸ்துவில் உண்டு. நீங்க வாஸ்து கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புல இருக்கிறவங்களோ அல்லது வாஸ்துவில பலன் சொல்லக்கூடிய தன்மையிலையோ அல்லது ஒரு பார்வையாளராக அல்லது ஒரு ஜோதிட விரும்பினராக இருந்து நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டு சுவருக்கு மிக மிக முக்கியமான ஒரு பங்குண்டு. அது காம்பவுண்டு சுவராகவே எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை, ஒரு எல்லை கோடு, அது வேலியாக இருக்கட்டும் அல்லது காம்பவுண்டு சுவராக இருக்கட்டும், எது வேணாலும் அமையுங்க. ஆனா இந்த நான் சொன்ன அமைப்புல நீங்க பித்தகிராசி தீர்த்தத்தில் திருப்பி விட்ட பிறகு அந்த கட்டிடத்துக்கு இணையாகவே அளவீடு செஞ்சா அந்த கட்டிடம் நீங்க உள்ள இருக்கக்கூடிய இந்த மூளை மட்டம் என்று சொல்லக்கூடியது ரொம்ப துல்லியமா வரும். இந்த அமைப்பை பார்க்காம கட்டக்கூடிய அமைப்புகள்ல தான் நிறைய இந்த மூளை மட்டம் என்ற விஷயம் நிறைய தவற விட்டக்கூடிய இடங்களை நாம் நிறைய பார்த்தோம். அப்போ வாஸ்து என்ற ஒரு அமைப்பு ஜோதிடத்துறையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நாம ராசியும் அமைப்புகளையும் பார்க்கும் பொழுது இந்த அமைப்பையும் பார்த்து பரிந்துரைப்பது சிறப்பு அப்படின்ற ஒரு அமைப்பு. அதன் பிறகு வாஸ்துவில பலன் சொல்றதுக்கு 4வதாக ஒரு பாகை முறை எங்க வருதுங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தை போட்டுட்டு ஒரு இடத்துல இருந்துகிட்டு நான் இது எந்திரிச்சு நின்று படம் போட்டு சொன்னாதான் உங்களுக்கு எல்லாம் கரெக்டா விளங்கும். ஏன்னா இயர்போன் போட்டிருக்கிறேன், அதுல இருந்து எடுத்தா இது கட்டாய் போற மாதிரி ஒரு அமைப்பு. அதனால மேலும் ஒரு சந்தர்ப்பம் அமையும் பட்சத்துல இதே ஆன்லைன் பிரின்ஸ் என்ற யூடியூப் சேனல் மூலமாக இந்த விஷயத்தை ஜோதிடத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வாடிக்கையாளராகப்பட்ட மரியாதைக்குரிய நண்பர்களுக்கும் இந்த அமைப்புகளை நாம் தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். இந்த மனை அமைப்புகள்ல நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து இந்த இது ஒரு மைய புள்ளியா வச்சுக்கோங்க. இந்த மைய புள்ளியில இருந்து இங்க நேரா பார்த்தா இங்க இருந்தா 0 டிகிரின்னு ஸ்டார்ட் ஆகும். இந்த 0 டிகிரியில இருந்து 5 5 10 போட்டீங்கன்னா இந்த வடகிழக்கு பகுதி என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிக்கு ஒரு கோடு வரும். இந்த பகுதி தான் 45 டிகிரி. இந்த 45 டிகிரின்ற கோணத்துல எந்த வீடு வாசல் திரும்பி இருந்தாலும் அங்க கரை காணாத ஒரு அந்த காற்றடிக்கும் திசையை நோக்கி ஓடக்கூடிய ஒரு ஓடமாகத்தான் அங்க இருக்கக்கூடியவங்களோட வாழ்க்கை இருக்கும். அந்த 45 டிகிரியில எந்த விதமான அமைப்புகளையும் நாம் ஏற்படுத்தக்கூடாது, அதை கோண திசையாக சொல்லணும். சரி, இந்த அமைப்புல எத்தனை டிகிரி வரைக்கும் தான் திரும்பினது எடுத்துக்கலாம் அப்படின்னா, எப்படி இருந்தாலும் நேர் திசைக்கு எல்லா மனைகளும் அமையறது இல்லைங்க. 5 10 20 25 டிகிரின்னு திரும்பித்தான் போயிட்டு இருக்குது. அதுல ஒரு 30 டிகிரி வரைக்கும் நாம பலன் சொல்றதுக்காக எடுத்துக்கலாம். அந்த 30 டிகிரிக்கு மேல இந்த பக்கத்துல ஒரு 15 டிகிரி, அதே மாதிரி இங்க 45க்கு அப்புறம் 50 55 60, அந்த 60 டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 15 டிகிரியும் இந்த 15 டிகிரியும் கோண திசையாகவே எடுத்துக்கொள்ளணும். ஒருத்தருக்கு நாம் வாஸ்துவில பரிந்துரைக்கக்கூடிய மனை ஆகுமா ஆகாதான்னு சொல்லும் போது அந்த 30 டிகிரி வரைக்கும் தான் நாம ஓகேன்னு சொல்லலாங்க. அதன் பிறகு வரக்கூடிய இந்த 30 டிகிரிக்கு மேல 35 40 45 டிகிரி முழு கோண திசை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 50 55 60 இந்த மாதிரி திரும்பி இருக்கக்கூடியது எல்லாமே கோண திசையாகத்தான் இருக்கும். இங்கேயும் மனிதன் வாழாமல் இல்லை, அது அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரியான அந்த அமைப்புகளை அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்றதானுங்க. இந்த வாஸ்து தோஷமா இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் மனுஷன் வாழாம இருக்கிறானுங்களா அப்படின்னா, அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நான் வாஸ்து நிபுணர்,
என்னுடைய வீட்டிலேயே என்னுடைய ஜாதகத்துல ஒரு வகையான அந்த ஒரு பகுதி ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பகுதி என்னுடைய வீட்டுல பாதிக்கப்படத்தான் செய்யுது. இதுல வாஸ்துவையும் ஜோசியத்திலையும் இணைச்சு எப்படிங்க சொல்றது அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா, நீங்க இதுலயும் கிரக அடைவுகள் எல்லாம் இருக்குது. நான் அந்த டிகிரி வாய்ஸ்ல சொல்லும் போது இங்க 22.5 டிகிரிக்கு சொன்னேன் இல்லைங்களா? இதுல நீங்க வந்து ஒரு படம் போட்டு காட்டித்தான் நான் சொல்லணும். அந்த படம் போட்டு காட்டும் போதுதான் தெரியும் இந்த 16 திசைகளுக்கு எப்படி பலன் சொல்றது அப்படிங்கிறத. அந்த 16 திசைகளுக்கு 22 டிகிரிக்கு ஒருக்க பலன் மாறும். அப்போ நாம இந்த 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 மாதிரியான ஒரு மனை அமைப்புகளை போட்டு வச்சுக்கிட்டு 45 டிகிரி ஏது, 135 டிகிரி ஏது, 225 டிகிரி ஏது, 335 டிகிரி ஏதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பாகை முறைகள்ல 5 டிகிரி 10 டிகிரி வேரியேஷன் வந்து அந்த இடங்கள்ல ஒரு வாஸ்து நிறைக்குறைகள் வந்தாலே பலன்களை மாத்தித்தான் சொல்லணும் அப்படின்றதுதான். இதையெல்லாம் ஒரு 1.5 மணி நேரத்துல கண்டிப்பா சொல்லி புரிய வைக்கிறதுக்கு கஷ்டம் இருந்த போதிலும் இந்த இதே அமைப்புல ஒரு கிரக அடைவுகளையும் நாம செய்யணும். அந்த கிரக அடைவுகளை செய்யக்கூடிய தன்மைன்றது இப்படி வரைஞ்சு காட்டுறது. நான் கொஞ்சம் மைக்கு கழட்டி வச்சுட்டு அதை வரைஞ்சு காட்டுறேன். கொஞ்சம் பக்கத்துலயும் கூட எடுத்து காட்டுறேன். அது மாதிரியான ஒரு கட்டம் வடநாட்டுல ராசி கட்டம் அமைக்கிற மாதிரி ஒரு கட்டத்தை போட்டுக்கோங்க. இந்த அடிப்படையான விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்ற அமைப்பிலேயே நான் இதை வச்சிருக்கிறேன். எல்லாருக்கும் வந்து அஷ்டதிக்பாலகர்கள்னா யாரு, அப்புறம் இந்த திசைகளுக்கு அதிபதிகள் யாரு அப்படின்ற விஷயத்தை எல்லாம் நான் சொல்லல. டைரக்டாவே போயிட்டேன். சரியா சவுண்ட் தெரியாதவங்க இருந்தா கேள்வி பதில் செக்ஷன். ஹலோ, கேக்குதுங்களா இல்லைங்களா? சிலருக்கு கேட்கும், சிலர் கேட்காது. சிலருக்கு நெட்வொர்க் இஷ்யூவா இருந்தா. என்னோடதுல நெட்வொர்க் இஷ்யூ வருதா மேடம்? இல்ல சார், கேக்குதுங்களா? இல்ல சார், மைக்கு கீழே வந்தாங்காட்டி சவுண்ட் கொஞ்சம் லோ ஆயிடுச்சுங்க. கையில வச்சு ஓஹோ, பேசும்போது இப்ப உங்களுக்கு கிளியரா கேக்குதுங்களா சவுண்ட் மேடம்? வருங்க. ஓகே சார், இப்ப கேக்குதுங்க சார். ஓஹோ, இதுக்கெல்லாம் வந்து என்னன்னா ஐபோர்ட் எல்லாம் போட்டு பேசினா தான் நம்மளுக்கு இந்த ஜூம் மீட்டிங் எல்லாம் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ண முடியும். இப்ப ஜோதிடத்தையும் கிரகத்தையும் இணைச்சு பலன் சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, இதுல ஒரு ராசி கட்டம் போடுற மாதிரி போட்டு நான் அது கட்டம் போட்டுட்டு உங்களுக்கு இந்த மைக் பக்கத்துல வச்சு பேசுறேன். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. போர்டுல கட்டம் போடுறேன், அதை கூட வரைஞ்சு எடுத்துட்டு கிரக அடைவுகள் எப்படி பண்றோம், அதன்படி எப்படி பலன் சொல்றோம் அப்படின்றதையும் கேட்டுக்கோங்க. சரிங்க சார். சரிங்க. ஐயா நீங்க பேசுறது கேட்கலைங்க ஐயா. சார் இன்னும் ஐயா பேசலீங்க. அந்த படம் வரைஞ்சிட்டு பேசுவாருங்க. நன்றிம்மா. சரிங்க. ஹலோ, இப்போ இந்த போர்டுல நான் வரைஞ்சிருக்கிற இந்த இது தெரியுதுங்களா சார்? படம் தெரியுதுங்க சார். கொஞ்சம் பக்கத்துல மைக் வச்சு பேசுங்க. சரி. தெற்கு, மேற்கு,
பாருங்க, இது மேல வடக்கு, இப்ப மேல வடக்கு, அந்த பக்கம் இது கிழக்கு, கீழே தெற்கு, மேற்கு. காட்டுல தெரியுங்களா மேடம்? இப்ப இந்த கிழக்கு பகுதி 1ஆம் நம்பர்னு போட்ட இடத்துக்கு அதிபதி சூரியன். ரெண்டு என்று போட்ட இந்த இடத்துக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஈசானியம் அப்படின்னு சொல்லுவோம். ஈசன், அப்போ சிவன் பிளஸ் குரு. சிவன் குரு. இந்த ரெண்டுன்னு போட்ட இடத்துக்கு சிவனுடைய ஆளுமையும் பிளஸ் குருவனுடைய ஆளுமையும் எடுத்து சொல்லிக்கணுங்க. இப்ப 3ன்னு போட்ட இடத்துக்கு யாரு அப்படின்னு பார்த்தா, இந்த 3ன்னு போட்ட இடத்துக்கும் சிவன் பிளஸ் குரு, இந்த ரெண்டு பகுதிக்குமே குருவனுடைய ஆளுமை தான். இந்த ஒரு கோடு ரெண்டு பக்கத்துலயும், அதாவது இத பலன் சொல்லும் போது எப்படி சொல்லணும்னா, வடக்கு ஈசானியம் கிழக்கு ஈசானியம்னு பிரிச்சு பலன் சொல்லணும். வடக்கு ஈசானியத்தில் ஒரு குறை வந்தா ஆண்களுக்கு குறைன்னு சொல்லக்கூடாது. ஆனா அங்கேயும் என்ன சொல்லணும், இங்க வருமானத்துக்கு இதுக்கு ஒரு நான் இன்னொரு சார்ட் கொடுப்பேன். ஒரு இந்த 16 திசைகளுக்கு நாம எது மாதிரி பலன் சொல்றோம் அப்படின்ற ஒரு விஷயம், 16 திசைகளுக்கு பலன் சொல்றது, எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் நான் பலன் சொல்லணும் அப்படின்ற ஒரு இதை நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். இப்போ இங்க குருவும் சிவனும் தான். கேக்குதுங்களா? குருவும் சிவனும் தான். குருவும் சிவனும் தான் 3ஆம் இடம். அந்த 3ன்னு போட்ட இடத்துல குரு மற்றும் சிவன் போட்டுக்கணுங்க. ஈசான்யம் அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த இடத்துக்கு. அடுத்தது பாருங்க 4. இந்த 4ன்னு போட்ட இந்த இடத்துக்கு ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் புதன். வேற ஆசான்க கிட்ட வேற மாதிரியா கேட்டுட்டு இங்க ஏனுங்க இப்படின்னு சொல்லி கேட்டுறாதீங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த வடக்கு மத்திய பகுதிக்கு ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் தான் இந்த வடக்கு மத்திய பகுதிக்கு 4ன்னு போட்ட இந்த இடம் தான் புதனுடைய ஆளுமை. அடுத்தது பாருங்க, வடக்கு வடமேற்கு 5ன்னு போட்ட இடத்துக்கு நீங்க எழுத வேண்டியது சந்திரன். இங்க சந்திரனுடைய ஆளுமை. அதுக்கு அடுத்தது 6ன்னு போட்ட இடத்துல நீங்க எழுத வேண்டியது சந்திரன் பிளஸ் கேது. இங்க சந்திரன் பிளஸ் கேது அப்படின்னு போடணும். இந்த 7ன்னு போட்ட மேற்கு மத்திய பகுதிக்கு ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான். இந்த மேற்கு மத்திய பகுதிக்கு தான் இந்த 7ன்னு போட்ட இடத்துக்கு சனி பகவானுடைய ஆளுமையாக நாம எடுத்துக்கணும். அடுத்தது 8ன்னு போட்டிருக்கு பாருங்க. இந்த 8ன்னு போட்ட இடத்துக்கு ராகு அப்படின்னு போடுங்க. 9ன்னு போட்ட இடத்துக்கு பாருங்க ருத்ரன் பிளஸ் செவ்வாய். இங்க ருத்ரன் அப்படின்றது இங்க ஈசன் அப்படின்னு சொன்னா ஈசனுடைய ருத்ர தாண்டவம் ஆடக்கூடிய பகுதி இங்க வரும் அப்படின்ற அமைப்பு தான் இது சொல்லுதுங்க. இங்க என்னென்ன சுப காரியங்கள் இருக்குதோ அந்த சுப காரியங்களோட தக்க வைக்கக்கூடிய தன்மையெல்லாம் இங்கதான் இருக்கு அப்படின்றது. அப்ப இங்க சிவனுடைய ருத்ர தாண்டவம் ஆடக்கூடிய பகுதியாக இங்க இருக்குது. இங்க ராகு 8ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் இங்க ராகுவும் செவ்வாயும் சேர்ந்தே ஆளுமை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாய் ராகு சேர்ந்தா நாம் ஜாதகத்துல எப்படியெல்லாம் பலன் சொல்றோமோ அதையெல்லாம் வாஸ்துல இந்த இடத்துல ஒரு குறை வந்தால் வரும் அப்படின்ற ஒரு அமைப்புங்க. அப்ப இந்த ராகு செவ்வாய் ருத்ரன் என்ற 3 அமைப்புகளை இங்க எழுதணும். 10ன்னு போட்ட இடத்துக்கு ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய். இது தெற்கு மத்திய பகுதிக்கு ஆளுமை செய்யுதுங்க. இங்க செவ்வாய்னு போடுங்க. 11ஆம் இடம் என்று எழுதி இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு யாரு ஆளுமை செய்யக்கூடிய கிரகம்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படின்னு போடுங்க. இந்த 12ஆம் இடத்துக்கு போட்டிருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் யாருன்னா சூரியனும் சுக்கிரனும் இருவரும் சேர்ந்தே இங்க ஆளுமை செய்யறாங்க. ஆனா இங்கேயும் சந்திரனுடைய ஆளுமை இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. ஆனா இங்க சந்திரன் உணவுக்காரகன் என்ற ஒரு அமைப்புலதான் இந்த இடத்துல சந்திரனுடைய ஆளுமையும் இருக்குது அப்படின்ற ஒரு அமைப்பிலையும் நாம இது சொல்லிக்கலாம். அப்ப சந்திரனுடைய ஆளுமை இங்கு முழுவதுமாகவும் இங்கு பாதியாகவும் நாம எடுத்துக்கணும் அப்படின்றது தானே.
இப்போ இந்த கிரக அடைவுகள் இப்படித்தான் நாம இதை வச்சிருக்கிறோம். இதனுடைய அமைப்புல தான் ஜாதகத்துல ஒரு அமைப்புகள் வந்தால் நாம நிறை குறைகளாக பலன் சொல்லணும் அப்படின்றதான் நாம சொல்லிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இப்ப அந்த கிரகம் போட்டது ஏதாவது புரிஞ்சுதுங்களா? சார் புரிஞ்சுதுங்க சார். ஆனா இன்னொரு தடவை வீடியோ பார்க்கும்போது இன்னும் கிளியரா புரியுது சார். அதாவது இதெல்லாம் வந்து நம்ம முதல்ல ஒரு தடவை சொல்லணும்னே புரியுறதுன்றது வந்து கொஞ்சம் ரேரா தான் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தின்பாலும் நம்மளுடைய மனம் எப்போ அந்த இடத்துக்கு போய் நின்று அதனுடைய விஷயத்துல நம்மளுடைய மனம் ஆய்வு செய்யுதோ அப்பதான் நாம அந்த விஷயம் நமக்கு நிறைய புரியக்கூடிய தன்மையில வரும். இப்ப இந்த இந்த மாதிரியான கிரக அடைவுகளை வச்சுதான் ஜாதகத்தையும் இதையும் இணைச்சு சொல்லிட்டு இருக்கிறோம். அதுலயும் வந்து இந்த அமைப்புகள்லயே இந்த ஒவ்வொரு கோடுமே ஒவ்வொரு பலன் சொல்லும். இப்ப பாருங்க, இதுல எத்தனை கட்டம் இருக்குது? இதுல 12 கட்டம் இருக்குதுங்களா? இதே அமைப்பிலேயே நாம காலபுருஷ தத்துவத்தையும் போடலாம். காலபுருஷ தத்துவத்தை போடுறது அப்படிங்கும் போது காலபுருஷ தத்துவம் இதையே கூட அப்படியே பாவகமா கூட வச்சுக்கலாமே. இல்ல ஒரு நம்ம ராசி கட்டத்தை நம்ம போடுற மாதிரி ராசி கட்டத்தை போட்டா காலபுருஷ தத்துவத்துல வாஸ்து ஈஸ்வரன் ஐயா நம்மளுக்கெல்லாம் குருநாதர். அவர் மிகப்பெரிய விஷயத்துல எல்லாம் அதிகமான இதை சொல்லக்கூடியது. அப்ப அவரு போட்டு காட்டக்கூடிய காலபுருஷ தத்துவம்ன்றது வடகிழக்குல இருந்து மேஷம்னு ஆரம்பிச்சு மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் அப்படின்னு இப்படி இந்த கிளாக் வைஸ்ல இங்க மறுபடியும் வடகிழக்கு பகுதியில வடகிழக்கு பகுதியில 12ஆம் இடம் நிற்கும். ஆனா நாம போடக்கூடிய காலபுருஷ தத்துவம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா போடுறோம். இந்த காலபுருஷ தத்துவத்தையும் நல்ல போர்டுல வரைஞ்சு சொல்லி கொடுத்தா இதனுடைய அமைப்பிலையும் பலன் சொல்லலாம். இப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இப்படி 12 கட்டங்களை போட்டு இப்படி வந்தா இங்க இருந்து இதையும் இது வரும். ஆனா நாம இங்க இருந்து ஆரம்பிக்க மாட்டோம். நாம வடமேற்கு இங்க இருந்து ஆரம்பிப்போம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் அப்படின்னு இப்படி கொண்டு வருவோம். நம்ம இப்படி கொண்டு வரும்போது இதுல பலன் சொல்லக்கூடிய தன்மைகள் வேற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். சரிங்களா? இப்படி அந்த காலபுருஷ தத்துவத்தை இணைச்சும் நம்ம வாஸ்துவில பலன் சொல்லக்கூடிய தன்மை இருக்குதுங்க. மேடம், நேரம் என்னாச்சு? இனியும் அதிகமான நேரம் பேசக்கூடிய தன்மை இருக்கா? சார் இன்னொரு 5 நிமிஷம் இருக்கு சார். 8 வரைக்கும் பேசுறேன். நீங்க வேற ஏதாவது டிப்ஸ் இருந்தா கொடுங்க. அதாவது அதாவது டிப்ஸ்ன்றதை விட பலன் சொல்றதுக்கு இதையே கட்டத்துல வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. நான் சொல்றதை எழுதிக்கோங்க. வாஸ்துவில என்ன பலன் சொல்றோம் அப்படின்னா இதை வச்சு மட்டும்தான் பலன் சொல்ல வேண்டியது இருக்குது. இதுல மாத்தி எதையுமே பேச வேண்டிய தேவையில்லை. என்ன அமைப்புகள் வரும்னா அதே அமைப்பு தான் நாம கிரக காரகங்களையும் நினைச்சு சொல்ல போறோம். இப்ப வடகிழக்குன்னு போட்டுட்டு இதை எழுதிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு. வடகிழக்கு அப்படின்றது வடக்கு அப்படின்றத விட்டு போட்டு கிழக்கு வடகிழக்கு அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு கீழே என்னென்னதுக்கெல்லாம் பலன் சொல்லலாம், அந்த இடத்துல இந்த மாதிரியான நிறை குறைகள் வந்தா இந்த விஷயத்துக்கு தான் நாம இது கிடைக்கலன்னு சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லலாங்க. இப்ப பாருங்க, கிழக்கு வடகிழக்குக்கு நீங்க எழுத வேண்டியது செல்வம், மகிழ்ச்சி, புகழ், வம்சவிருத்தி, தலைமகன், தலைப்பகுதி, அனைத்து வகையான சுப காரியங்களும், ஆன்மீகம் அப்படின்றது அங்க போட்டுக்கணும். அதற்கு அடுத்தது பாருங்க, கிழக்கு மத்திய பகுதின்னு போட்டுட்டு அந்த இடத்துல எழுத வேண்டியது கிழக்கு மத்தியம் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே எழுத வேண்டியது ஆண் குழந்தை, அரசியல், அரசாங்கம், சுகஸ்தானம், மருத்துவம், கூடவே சூரியனோட அத்தனை காரகங்களையும் நாம அந்த இடத்துல இணைச்சு பலன் சொல்லிக்கலாம். இப்ப அடுத்தது பாருங்க, தென்கிழக்குன்னு ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே எழுத வேண்டியது கடன், உணவு சம்பந்தமான உபாதைகள்,
ஆண்களின் கெட்ட நடத்தை, உஷ்ண சம்பந்தமான வியாதிகள், அதிகப்படியான கோபம், தீ பயம், திருடர் பயம், தீங்கான செயல்கள், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளுக்குண்டான பகுதியும் இதுவே. நோய் பாவகமாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த இடத்துல நோய் பாவகம்னு சொல்லும் போது நான் அங்க குறிப்பிட்டிருந்த கிரகம் பாருங்க, சூரியனும் சுக்கிரனும். இந்த இடத்துல ஒரு வாஸ்து குறை வந்தா எந்த மாதிரி இருக்கும்னு பாருங்க. சூரியன் சுக்கிரன் ஆண் ஜாதகத்துல சேர்ந்திருந்தா சுக்லம் வறண்டு போச்சு, அதனால குழந்தை என்ன அப்படின்னு சொல்லலாம். அதே இது சூரியன் சுக்கிரன் யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இதை இந்த இடத்துல நீங்க பிரிச்சு பிரிச்சு பார்க்க வேண்டியது, இந்த இடத்துல அதே இது பெண்களுக்கு யூட்ராஸ் அப்படின்ற விஷயத்தை எடுக்கலாமே அப்படின்னா இந்த இடத்துல அது சொல்லக்கூடாது. அந்த 135 டிகிரியை தாண்டி அல்லது அந்த வீட்டினுடைய தெற்கு சோற்றினுடைய ஓடி நூலுக்கு தெற்க ஏதேனும் ஒரு பள்ளங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான வாஸ்துக்குறை ஏற்பட்டாலோ 135 டிகிரிக்கு மேல உள்ள இடத்துல வாஸ்துக்குறை வந்தாதான் அந்த அந்த இதை சொல்ல முடியும். இப்போ தெற்கு தென்கிழக்குக்கு ஒரு பலன் அப்படின்னு சொல்லும் போது அங்க எழுதிக்கோங்க. இந்த இடத்திற்கான அமைப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களின் பொருளாதார வளர்ச்சி, தொழில் சார்ந்த அமைப்புகளில் ஏற்படக்கூடிய அமைப்பு, பெண்களின் சிறப்பான நிலையை சொல்லக்கூடிய அமைப்புகளையும் இங்க சொல்லலாம். பெண்களுக்கு அடிவயிற்று பகுதியில் வரக்கூடிய வியாதிகள், ஆடை அணிகலன்களால் வரக்கூடிய வருமானம், பெண்களின் பெயர்களில் தொழில் தொடங்க அல்லது பெண்களே தொழிலதிபர்களாக கூடிய அமைப்புகளை சொல்லக்கூடிய அமைப்பு, பெண்களின் சிறப்புகளை எல்லாம் இங்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாகவும், வடக்கு ஈசானியம் 100% பலன்களை சொல்லுமே ஆனால் இது 80% பெண்களுக்கு நன்மையும் சொல்லும். அந்த இடத்தில் ஏதேனும் வாஸ்து குறை ஏற்பட்டால் தீமையும் சொல்லும். அதுக்கு அடுத்தது நீங்க எழுத வேண்டியது தெற்கு மத்தியம் அப்படின்னா பெண் வாரிசு, செல்வம், மகிழ்ச்சி, உயர்வு, மரணம் போன்ற அமைப்புகளுக்கு இங்கே பலன் சொல்லலாம். அதுக்கு அடுத்தது தெற்கு தென்மேற்கு, அங்க எழுத வேண்டியது உடல் நலம், மனநலம், ஒழுக்கம், விபத்து, இறப்பு, மாந்திரீகம், இரத்த சம்பந்தமான நோய்கள், சகோதர சண்டை போன்ற அமைப்பெல்லாம் தெற்கு தென்மேற்கு சொல்லலாம். கூடவே 8ஆம் பாவக காரகங்களான கோர்ட்டு கேசு, வம்பு வழக்கு, விபத்து, முதிர் கன்னிகள். ஏன்னா வடகிழக்குல சுபகாரியங்களை கொடுத்தா அது பிரிச்சு வைக்கிறது இங்க செய்யும். விவாகரத்துக்கும் இங்கதான் இருக்குது, அந்த திருமணம் ஆகாமல் போகிறதுக்கும் இந்த தென்மேற்கு பகுதியிலேயே அமைப்பு இருக்குது. அதுக்கு தெற்கு தென்மேற்குல பெண்களுக்கு அதிகமான ஊன்றுகோலும், இங்கு அவமானம் என்ற அமைப்பையும் சேர்த்து எடுத்துக்கணும். கோர்ட்டு கேசு, வம்பு வழக்கு, அவமானம், அடை நோய் என்ற அமைப்புகளை எல்லாம் இந்த தெற்கு தென்மேற்குக்கு 8ஆம் பாவக காரகங்களை சேர்த்து கொள்ளுங்கள். அப்புறம் பாருங்க மேற்கு தென்மேற்கு. இப்ப மேற்கு தென்மேற்கு அப்படின்றது சொல்லும் பொழுது இங்கு ஆண்களின் ஒழுக்கம், விரயம், நஷ்டம், ஆண்களின் சுபகாரியங்கள் தள்ளி போதல், விவாகரத்து, விபத்து, வேற்றுமத பெண்களின் அல்லது வேற்றுமதஸ்தனருடனான காதல்,
அல்லது அதன் மூலமாக வரக்கூடிய அவமானம். இங்கும் 8ஆம் பாவக காரகங்களை சேர்த்துக் கொள்வது அடை நோய், அவமானம், விபத்து ஆகிய அமைப்புகளையும் சேர்த்து பலன் சொல்லலாம். மேற்கு மத்தியம் ஆண்களின் வளர்ச்சி, தரித்திரம், தாமதம், புகழ், தொழில் வளர்ச்சி, ஆயுள் விருத்தி போன்ற அமைப்புகளை மேற்கு மத்திய பகுதிக்கு சொல்ல வேண்டும். வடமேற்கு இந்த பகுதிக்கு எப்படி பலன் சொல்லணும்னா வலிமை, வழக்கு, மனம் சார்ந்த பிரச்சனைகள், நீரினால் கண்டம், நீர் சம்பந்தமான நோய்கள், கடல் கடந்த வணிகம், கடல் கடந்த படிப்பு சம்பந்தமான போக்குகள், 2வது ஆண் வாரிசுக்கு உண்டான அமைப்புகளை இந்த பகுதிக்கு சொல்லலாம். வடக்கு வடமேற்கு மன அழுத்தம், கௌரவம், அந்தஸ்து, தொழில், பகை, நட்பு, வரவுக்கு மிகுந்த செலவு, காதல் திருமணம் போன்ற அமைப்புகளுக்கு இந்த வடக்கு வடமேற்கு பகுதியில பலன் சொல்லலாம். இந்த ஒரு சார்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க இந்த பகுதியில எந்த பக்கத்துல ஒரு அமைப்பு வந்தாலும் நாம பலன் சொல்லலாம். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பிரிச்சு நீங்க வாஸ்து பார்க்க போகும்போது காலி இடங்கள் எச்சு கம்மியா வந்தா அதுக்கு ஒவ்வொரு மாதிரி பலன் சொல்றது அப்படின்றதெல்லாம் பிரிச்சு தான் நாம வகுப்புல பார்க்க போறோம். பொதுவாகவே ஒரு வீடு தெற்குலையும் மேற்குலையும் காலி இடம் குறைவாகவும் வடக்கும் கிழக்கும் அதிகமாக இருந்தால் மிகச் சிறப்பாக இருக்கும். இதுல வடமேற்கு வளர்ந்திருந்தால் ஒரு வகையான பலன், வடகிழக்கு வளர்ந்திருந்தால் ஒரு வகையான பலன், வடகிழக்கு வடகிழக்கு கிழக்கு ஈசானியம் வளர்ந்திருந்தால் ஒரு பலன், கிழக்கு அக்னி வளர்ந்திருந்தால் பலன் அப்படின்ற காலி இடத்திற்கு ஒரு பலனும், அதுல மேடு பள்ளங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த செப்டிக் டேங்கு, வாட்டர் டேங்குகள் அமைப்புகள் எல்லாம் மாறி வரும்போது அதற்கு தகுந்த மாதிரியான பலன்களும் நீங்கள் பிரிச்சு பலன் சொல்லணும். அதையெல்லாம் எப்படியெல்லாம் வரும் அப்படின்றத இப்ப நான் சொன்ன இந்த கட்டங்களில ஒரு வகையான விஷயங்களையும் இந்த இடத்துக்கு ஆளுமை செய்யக்கூடிய கிரகங்களுடைய காரகங்களையும் அந்த அமைப்புகளோட சேர்த்து பலன் சொன்னால் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்றதுதான். இப்போ இதனுடைய சார்ந்த இன்னும் 360 டிகிரியை பத்தியான ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதை சொல்லும்போது மேலும் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வரும். இனி கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போய்க்கலாமா? சரிங்க சார். சார் உங்க போன் மட்டும் கொஞ்சம் மேல தூக்கி வைங்க, முகம் பாதி மறையுது. ஓகேங்க சார், டன். சிறப்பான வகுப்பு சார், நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தீங்க, நிறைய கருத்துக்கள் இருந்துச்சு. ஒரு முறை இந்த வீடியோ இடையில நெட்வொர்க் இஷ்யூனால கரெக்டான கண்டினியூட்டி வரல. நானும் ஒரு ஃப்ளோயிங் பேசும்போது அப்படியே நிறைய விஷயங்கள் வரும். இடையில ஒண்ணு பேசிக்கிட்டு சிலது எனக்கு கொஞ்சம் மறதி ஜாஸ்தி, நான் பேசிட்டு இருக்கும்போது விட்டுட்டேன்னா நான் மறந்து போயிருக்கு. சரி சரிங்க. நிறைய விஷயம் கொடுத்துருக்கீங்க, நிறைய கருத்துக்கள் இருக்கு. மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோ பார்க்கும்போது இன்னும் நிறைய விஷயங்களை நாம இதனோட சார்ந்து நிறைய பண்ண வேண்டி இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. மழை வேற வருது, அதனால நெட்வொர்க் இஷ்யூ. சண்முகம் சார் தான் ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. ஐயா வாங்க. வணக்கங்க. வணக்கம். சண்முகங்க. ஜியோபதி ஸ்ட்ரெஸ் எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? அதாவது அதுக்குண்டான கருவிகள் எல்லாம் இப்ப வந்துருச்சுங்கய்யா. இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற விஷயத்தை சில இடங்களில அங்க இருக்கக்கூடிய, அதாவது வஸ்து நீசமானால் வரக்கூடிய ஒரு வாசம், வஸ்து அந்த இடத்துல ஏதோ ஒரு வகையான சுழற்சிகள் ஏற்பட்டிருந்தாலே நாம அந்த இடத்துல போகும்போது, இப்ப நான் தான் அந்த சுழற்சிகள் இருக்கக்கூடிய இடத்துல நான் மூளை வேலை செய்யாதுன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரியான சில அந்த அனுபவங்கள் நமக்கு அந்த இடத்துல கொடுக்குதுங்க. சரிங்க. இன்னொரு கேள்விங்க, நீங்க 23 டிகிரி காஞ்சிட்டு இருக்கு, 23 டிகிரிக்கு போயிருக்குன்னு சொல்றீங்க. இது
அம்சம்னா வந்து எதுங்க பூமியினுடைய ஆ. ஐயா சொல்லுங்க. அதாவது வந்து நீங்க சொன்னீங்க ம், ம். 23 டிகிரி கிட்டத்தட்ட 27 டிகிரி வரைக்கும் போகும்னு சொல்லி சொன்னீங்க. இது ஆமாங்க. அந்த சாய்வு அது ஓ வந்து அயனாம்சம் சொல்றீங்களா இல்ல வந்து இதோட ஜியோவோட அதாவது அயனாம்சமே தானுங்கய்யா. ஐயா பஞ்சாங்கத்துல போட்டுறது நான் சொல்றது ஒண்ணு, நான் புதுசாவே எதுவுமே சொல்லலைங்கய்யா. இல்லைங்க ஒரே ஒரு சமாச்சாரம். இது வந்து பூமியுடைய சாய்வுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குதுங்களான்னு கேக்குறேன் நானு. கண்டிப்பா அந்த சாய்மானத்தை தான் அதுல போட்டிருக்குங்கய்யா. ஓ, சரி சரி, தேங்க்யூ அவ்வளவுதாங்க. அதுல போட்டு அதுல நானு புதுசா எதுவுமே கண்டுபிடிக்கலைங்கய்யா. பஞ்சாங்கத்துல ஐயா போட்டிருக்கிறது தான் இந்த சாய்மானத்தை தான் அங்க அயனாம்சம்னு போட்டிருக்காங்கய்யா. ஓகே தேங்க்யூங்க. நன்றிங்கய்யா. நன்றி நன்றி. அடுத்து யார் வரீங்க? யாராவது கேள்வி கேட்கிறாருன்னா வாங்க குண்டக்கா ஐயா மண்டக்கா கிட்ட. ஏதாவது கேளுங்க சொல்றேன். அமுதவல்லி அம்மா எப்போ கேள்வி மழை கேட்பீங்க? பெய்யுது மேடம், அதனால எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். சரிங்க. அது கொஞ்ச நேரத்துல எல்லாம் வந்து வாஸ்துவ முழுசாவும் நம்ம கொடுக்க முடியாதுங்க. சரி சில விஷயங்கள் எல்லாம் நேரடியா சொல்லும் போதுதான் நமக்கு அந்த இது வரும். இப்ப சொன்னதுல ஏதேனும் புரியல அப்படின்னு இருந்தா கூட கேளுங்க சொல்றேன். அது வேற ஆடியோ கிளியரா வரல. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், பார்த்துக்கலாங்க, மறுபடியும் ஒருக்கா பார்த்துக்கலாங்க. உங்களுடைய என்னமோ ஃபோன் சில நம்பர் சில இடையூறுகள் எல்லாம் வந்தது. மட்டும். நெட்வொர்க் இஷ்யூ என்னோட இதுல நான் ரொம்ப நாளா இந்த ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணாமல இருந்தேன். சரிங்க. ஏன்னா எங்க ஏரியாவில் கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூங்க. நாம வந்து இந்த நெட்டு இது பண்ற மாதிரி ப்ராட்பேண்ட் எடுக்கிற மாதிரி இது இல்லை. ப்ராட்பேண்ட் எடுத்திருந்தா வந்து அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இல்லாம ஒரு ஜூம் மீட்டிங்ல நல்லபடிக்க பண்றதுக்கும் அதை ஸ்டாண்டு வச்சு ஒரு போர்டு போட்டு படிக்க வச்சா இப்ப அந்த கிரக அடைவுகளையும் அதே மாதிரி டிகிரிகள் எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். சரிங்க சார். பரந்தாமன் சார் ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? வணக்கம். வணக்கம். ஒரு வீடு கட்டியாச்சு. அது நீங்க சொல்ற மாதிரி வாஸ்துப்படி இல்லாம மாறி மாறி இருந்தா இதுக்கு என்ன சார் தீர்வு? அதாவது இன்னொரு விஷயத்த நாம எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது, எல்லாருமே வாஸ்துபடி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா நம்மளுடைய பூர்வீகம் ஒரு விஷயத்த நாம ஆணித்தரமா சொல்லலைங்கய்யா. இப்ப நம்மளுடைய தாய் தகப்பனோடைய நாம் ஜெயிக்கும் போது நம்மளுடைய தாய் தகப்பனோட வீடு எந்த மாதிரி நிறைகுறைகளோட இருந்ததோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம 7 ஊருக்கு போனாலும் 7 நாட்டுக்கு போனாலும் இங்க எந்த மாதிரியான நன்மை தின்மைகள் இருக்கோ இதுக்கு தகுந்த மாதிரியே தான் நமக்கு அங்க வீடு வாசல்கள் எல்லாம் அமையுதுங்க. இப்போ நிறைய பேருக்கு நிறையோட தான் இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு நிறையாக இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, குறையோட இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் எப்பங்க அப்படின்னு சொன்னா இதைய மட்டும் பார்க்கும்போது இப்போ சில ஆசான்கள் கத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க, ஒரு கிரகம் நல்லா இருக்கும்போது அந்த திசையில ஒரு பாதிப்பு இருந்தாலும் ஒண்ணும் பண்ணாது அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு நல்ல திசா புத்திகள் இருக்கும் பொழுது ஒரு வாஸ்து குறை இருக்கிற வீட்லயும் வந்து நிறைய நன்மை தீமைகள் எல்லாம் அங்கேயும் நன்மைகள் எல்லாம் நடைபெறும். இப்போ ஒருத்தருக்கு சுக்கிரதசை நடக்குது, அது ஒரு நல்ல பாவகத்துல நின்று ஒரு சுப கிரகத்தினுடைய பார்வையோட நடக்கும்போது அங்க சுப காரியங்களும் பொருளாதார வளர்ச்சி எல்லாம் ஏற்படக்கூடிய தன்மை இருக்கும்னு வைங்களேன். ஆனா இந்த சுப கிரகங்களுடைய திசா புத்திகள் வாழ்நாள் பூரா வருமா அப்படின்றத ஒரு கேள்விக்குறி. அப்போ இந்த வாஸ்துனுடைய அமைப்பு என்றது நிகழ்காலம், கடந்த காலம், வருங்காலம், இந்த மூணையும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும். இந்த 3 அமைப்பும் ஒருத்தரே தான் அனுபவிக்க போறாங்க. ஆனா அந்த நல்ல திசாபுத்திகள் இருக்கும்போது நல்ல கிடுகிடுன்னு மேல போன ஆளு அந்த திசாபுத்தி முடிஞ்சு அடுத்தது ராகு ஒரு மோசமான இடத்துல நின்று அல்லது ஒரு குரு மாரகாதிபதியா நின்று அது ஒரு பொருளாதார வீட்டுல நின்று ஒரு விஷயம் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல எந்த மாரகாதிபதியா ஒரு திசையை நடத்துச்சு, மாரகாதிபதி திசை பாதகாதிபதி புத்தி, என்ன நடக்கும்? ஹலோ, அங்க பிரச்சனை தான் சார் வரும். அப்போ அந்த திசா புத்திகள் வரும்போது மிகப்பெரிய அடி கொடுக்கும். ஆனா இந்த வாஸ்து கரெக்டா இருக்கக்கூடிய இடத்துல இருந்தா
மேல போனாலும் அண்ட பாதாளத்துக்கு கண்டிப்பா போக மாட்டாங்க. போறது இல்லைன்றத நாம் அனுபவ ரீதியா உணர முடியுங்க. நிறைய இடங்கள்ல நீங்க பார்க்க முடியுது. தலைக்கு ஒரு தலைப்பாகையோட போச்சுங்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஆமா 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 கரெக்டா சொன்னீங்க மேடம். இப்ப தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகாது. அந்த இடத்துல நம்மளை காப்பாத்துறதுக்கு வேற ஒரு நம்ம வீட்டுல வந்து ஒரு குடும்பம் ஒரு வீடு அப்படின்ற ஒருத்தர் மட்டும் வசிக்கக்கூடிய இடம் அல்ல. ஒரு குடும்பமாக இருக்கும் பொழுது 4 பேருடைய ஜாதகம் இருக்குது. இந்த 4 பேரோட ஜாதகத்துல எல்லாரோடைய திசா புத்திகளும் ஒரே மாதிரியாக கெடுபலன்களை செய்யக்கூடிய தன்மையில் இருக்காது. அப்போ ஜோதிடம் என்ன சொல்ல போறோம்? அப்போ ஒருத்தருக்கு ஒரு அடி வரப்போகுதுன்னா அந்த சொத்து காப்பாத்துறதுக்கோ இல்ல ஒரு தொழிலை காப்பாத்துறதுக்கோ அதற்குண்டான காரக உறவுகளை கைகாட்டி விடுறது தானே நம்மளுடைய வழக்கம். கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க மேடம். உண்மைதான் சார். அப்போ அது மாதிரியாக என்ன ஒரு சக்திகள் நடந்தாலும் இந்த வாஸ்து அமைப்புகள் சீராக இருந்தால் சிறப்பு. இதனோட சேர்ந்து நிறைய பேருக்கு நான் வாடகை வீட்டுல தாங்க இருக்கிறேன், எனக்கு சொந்த வீடு இல்லைங்க, நான் சொந்த வீட்டுல இருக்கறனால வாஸ்து குறை என்ன ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு மனம் தேத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க. பாலா சார் ஹலோ உங்க ஃபேஸ் மட்டும் தெரியுற மாதிரி பாருங்க. ஓகே சார். ஹலோ சார். இப்ப அப்ப அந்த அந்த சொல்லுங்க சார் சொல்லுங்க. யாரோ கேள்வி கேக்குறாங்களா? இல்ல இல்ல பரந்தாமன் சார் லைன்ல இருக்காருங்க, சொல்லுங்க ஐயா. கேளுங்கய்யா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி வாஸ்து எல்லாம் பார்க்காம பண்ணி அவங்க வந்து ஒரு காலத்துல நல்ல கொடி கட்டி பறந்தாங்க, இன்னைக்கு 0 லெவல்ல போயிட்டாங்க. திரும்பி அதே இடத்துல இருந்து அந்த பழைய நிலைக்கு வர முடியுமா? நல்ல நிலைமைக்கு வர முடியுமா? அதாவது சில விஷயங்களே வந்து நம்மளுக்கு அந்த திசாபுத்திகளும் கரெக்டா வரும்போது வழிகாட்டிகளாக பல ஆட்கள் வர்றாங்க. அதாவது நம்மளுக்கு தோஷமான ஒரு 12ஆம் இடத்துல நின்று ஒரு கிரகம் திசாபுத்தி நடத்தும் போது அந்த வரக்கூடிய வழிகாட்டிகளும் விரயமாகக்கூடிய அமைப்பிலேயே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நான் ஒரு பேப்பர் எடுத்து காட்டுறேன். அந்த ஆசான் என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா நான் அதை படிச்சு காட்டுறேன் பாருங்க. இது பார்த்துக்கோங்க. இந்த இதுல இருக்கிறதா இந்த பேப்பர்ல இருக்கிறதா படிக்கிற இது ஒரு மிகப்பெரிய புக்கு. படிங்க சார். ஒரு வீடு கட்டிடத்தின் சார் மைக்க பக்கத்துல வச்சுக்கோங்க. பாலா சார் மைக்க பக்கத்துல வச்சு பேசுங்க. அதுல எழுதி இருக்கிறது பாருங்க. ஒரு வீடு கட்டிடத்தின் பிரதான நுழைவாயில் வடக்கு திசையில் அமைய வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒரு இடத்தில் அமைத்து விட்டால் குபேர வாசலக்கூடிய நற்பலன்கள் கிடைத்து விடாது. வடக்கு திசையில் நடுமையத்தில் இருந்து மேற்கு சார்ந்த வடக்கு பகுதியில் வாசல் அமைத்தால் குபேர வாசலுக்குரிய கூடுதல் நற்பலன்களை நடைமுறையில் அனுபவிக்கலாம். மேற்கு சார்ந்த வடக்கு பகுதியில் வாசல் அமைத்தால் செல்வ செழிப்பு, பொருளாதார ஏற்றம், பணவர்கள், விலையு பாலா சார் ஆடியோ கட் ஆயிடுச்சுங்களா? மைக் கட் ஆயிடுச்சு. ஆமா கட் ஆயிடுச்சு. ஹலோ சார் மியூட்ல இருக்குங்க சார். கேக்குங்க மேடம்? ஓகேங்க சார் கேக்குதுங்க. எடுத்துட்டேன். ஓகே. அதாவது இப்ப அந்த இதுல எழுதி இருக்கிறத அந்த நான் படிச்சது பூரா கேட்டீங்களா? சார் கேட்டது சார் கேட்டதுங்க. அதாவது வடக்கு வாசலுக்குரிய அத்தனை நன்மைகளும் கிடைக்கணும்னா எங்க வைக்க இருக்காரு? வடக்கு மையப்பகுதியிலிருந்து மேற்கு சார்ந்த பகுதியில வாசல் வைக்கணும்னு எழுதியிருக்காரு அவர் புக்கத்துல. சரிங்க சார். இப்போ வடக்கு வாயவியத்துல ஒரு கதவை அமைச்சா என்ன ஆகும் தெரியுங்களா? காதல் திருமணத்திற்கும் அந்த வீட்டுல வசிக்கக்கூடிய பெண்கள் அல்லது அந்த வீட்டுல வசிக்கக்கூடியவங்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் 7.5 டிகிரியிலோ என்னங்க 5-7 கூடையவன் ஒன்று கூடி நிற்பதோ என்னங்க இந்த வடக்கு வாயவியத்துல சேர்ந்திருந்தா, அதே மாதிரி அந்த 7.5 டிகிரியில செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருந்து
அங்க அந்த வடக்கு வாயுவியத்துல வச்சுட்டா காதல் திருமணத்துக்கு முதல் ரூல் மேடம். ஓ நாம சரி சொல்றது வடக்கு, அதெல்லாம் நீச பகுதின்னு சொல்றோம். நம்ம உச்ச நீச பகுதிகளை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, ஒரு மொத்த மனை, ஒரு மொத்த வீடு, ஒரு அறை, 4 அதற்கு பாதிக்கும் வடக்கு சார்ந்த பாதிக்கும் கிழக்கு சார்ந்த பகுதிகளே உச்ச பகுதிகள் என்றும், அதற்கு நேர் எதிர்புறமான வடக்கு ஈசான்யத்திற்கு தெற்கு அக்னேயமும், கிழக்கு ஈசான்யத்திற்கு மேற்கு வாயவியமும் நன்மைகளை செய்யக்கூடிய பகுதிகளாக எடுத்துக்கொள்கிறோம். என்ற பாதி என்ற அமைப்புகளை நாம் பிரதானமாக கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த மையப்புள்ளி வடக்கு, இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டது போல மையப்பகுதியில், வடக்கு மையப்பகுதியிலிருந்து பாதிக்கு மேற்கு சார்ந்த பகுதி நாம் நீச பகுதி, அங்கு பல வகையான பிரச்சனைகளை தரும் என்ற அமைப்பிலே போட்டிருக்கிறோம். இந்த மாதிரியா நான் முதல்ல வீடு வகுப்பு நடத்தின ஒரு வீடியோ என்னோட ஃபேஸ்புக்ல போட்டிருக்கேன். என்னோட ஃபேஸ்புக் ஐடி வாஸ்து எஸ் பாலச்சந்திரன். அந்த இதுல இன்னைக்கு அது வீடியோ கூட போட்டிருக்கேன். இந்த தெருத்தாக்கங்கள் எப்படி எல்லாம் பல கோணங்கள்ல வந்தா எப்படி பலன் மாறும்ன்றது அந்த வீடியோல கொஞ்சம் ஒரு ஷார்ட்டா இருக்கும். இங்க நெட்வொர்க் இஷ்யூன்றதுனால சீக்கிரம் கட் ஆயிடுங்க. பாலா சார் உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 98 425 99 55 2. இன்னொரு முறை மற்றும் சொல்லிடுங்க சார். இன்னொரு தடவை சொல்லுங்க. 98 425 99 552 மற்றும் 90 87 88 66 68. சிறப்பு சார். பத்மநாபன் சார், நீங்க ஐயா சந்திச்சு அவரை அணுகுமுறை பண்ணி நீங்க வாஸ்து என்னன்னு பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஏன்னா எந்த விஷயத்தையும் வாஸ்துவை பொறுத்த அளவுக்கு நேர்ல வந்து பார்த்தாதான் அவர் கண்டுபிடிக்க முடியும் என்ன குறைகள் இருக்கு அப்படின்னு, சரிங்களா? அதனால அவர் மறுபடியும் கான்டாக்ட் பண்ணி நீங்க நேர்ல வர வச்சு கூட பார்த்துக்கோங்க. மெசேஜ்ல அப்படியே அந்த நம்பர், ஃபோன் நம்பர் அப்படியே மெசேஜ் இல்லைங்களா? சார் நம்பர் சொல்லுங்க சார், நான் டைப் பண்ணிக்கிறேன். பாலா சார் 98 42 5 99 55 2 வாட்ஸ்அப் எண் இது. சரிங்க சார். அப்புறம் இன்னொன்னு 90 87 88 668. ஆமா, எனக்கு திருப்தியா ஒரு கண்டினியூட்டியா கரெக்டா பண்ண முடியல. என்னன்னா நெட்வொர்க் இஷ்யூனால கட்டாய் போச்சு. ஒரு விஷயத்த சொல்ல வந்தா பாதியில கட்டாயிரும், அந்த ஃப்ளோயிங் போயிடுச்சு. பரவாயில்ல, மேலும் ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு பிரபஞ்சம் என்ன கொடுக்குதோ அதைத்தான் சார் நம்ம அனுகிரகம் கண்டிப்பா பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்களா? நானும் மொட்டை மாடியில வந்து நின்னு பேசி பார்த்தேன். மொட்டை மாடியிலயும் நெட்வொர்க் சரியா கிடைக்கல. ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். நன்றிமா நன்றிமா சார். கான்டாக்ட் நம்பர் இருக்கு, பாத்துக்கோங்க. ஓகே, தேங்க் யூ. வாவ், வெரி குட், கரெக்ட்டா போட்டீங்க. ரொம்ப நன்றி மேடம். எனக்கு முத்துப்பாண்டி ஐயா வந்து அவருடைய சேனல்ல ஒரு இது கேட்டிருந்தேன். என்னுடைய சான்றிதழ் வழங்கும் விழாவுக்கு வந்து ரொம்ப சொற்பமான ஒரு காணிக்கை வாங்கிட்டு அவர் லைவ் பண்ணாரு. ஆனா அவர்கிட்ட வேற சேனல்ல பண்ண முடியலனாலும் மீனாட்சி மேடமும் கூட்டாளிகள் மூலமாக இன்னைக்கு ஆஸ்ட்ரோ பிரின்ஸ் டிவில இந்த இது பண்ண முடிஞ்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி
இந்த கூட்டமைப்பு இருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளுக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றிங்க சார். மீண்டும் ஒரு வகுப்பு வேணுங்க சார். கண்டிப்பா அன்னைக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கிடைக்கும். நிறைய விஷயம் கொடுத்துருக்கீங்க. அதாவது இந்த ஜூம்ல நடத்துறதை விட நேரடியாக ஒரு விஷயத்த பண்ணனாதான் சிறப்பாகும் அப்படின்றதுதான். ஆனா பலருடைய வாழ்க்கை சூழல் அது மாதிரி நேரடியா வர முடியாததுனால முடிஞ்ச அளவுக்கும் இது மாதிரி ஷார்ட்டா ஏதாவது இந்த ஜூம் ஆப் மூலமாக எல்லாம் கொடுக்கறதுக்கு பார்ப்போம். நிறைய பேர் இந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவடையணும், நிறைய நல்ல பலன் சொல்லணும். ஒரு வீடு நல்லாயி, ஒரு கிராமம் நல்லாயி, ஒரு ஊரே நல்லாகிறதுக்கு இந்த வாஸ்துவின் மூலமாகவும் ஒரு உலக சமாதானம் பிறக்கும் என்பதும் ஒரு செய்தி இதன் மூலமாக சொல்லலாம். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி. கனி ஐயாக்கு நன்றி சொல்லுங்க. வாங்க கனிமொழி, வாங்க. எல்லாரும் மூட்ல போட்டு பேசுறேன். சார் வகுப்பு மிகவும் சிறப்பாக இருந்தது. இல்ல நான் மியூட் ரொம்ப கிளாஸ் வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது, அருமையா இருந்ததுங்க சார். உண்மையாலுமே உங்க டைம் பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கினதுக்கு மிக்க நன்றிகள் சார். வணக்கம், வாழ்த்துக்கள் சார். தேசிய ஜோதிடம் மற்றும் ஆன்மீக கூட்டணி சார்பாக சிறப்பு ஆசான் அடுத்த வாரம் சந்திப்போம். இன்னைக்கு நிறைய விஷயம் கிடைச்சிருக்கு. நெட் இஷ்யூஸ்னால தடங்கள் தான் இருக்கு. பட் ஆனா திரும்ப இந்த வீடியோ முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றிகள். திரும்ப இந்த சேனல்ல பார்க்கும்போது நிறைய விஷயம் உங்களுக்கு கிடைக்க வரும். ஐயா நிறைய விஷயம் முயற்சி பண்ணாங்க. நிறைய கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா ஒரு புதுமையான விஷயத்த சொல்லும் போது பாத்தீங்கன்னா முதல் முறை பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. திரும்ப ஒரு முறை நம்ம வகுப்பு எடுக்கும்போது சிறப்பா இருக்கும். இந்த கலந்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மனமாற தெரிவித்துக் கொள்கிறோம். சார் ரொம்ப நன்றிங்க. எல்லாரும் மியூட் எடுத்து ஐயாவுக்கு நன்றி சொல்லிடுங்க. நன்றி 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 நன்றி. எல்லாருக்கும் நன்றிங்க. நன்றிங்க. தேங்க்யூ சார். 1.5 மணி நேரத்துல முடிஞ்ச வரைக்கும் கிளாஸ் எடுத்தீங்க சார். நீங்க ரொம்ப முயற்சி பண்ணி சொல்லிட்டீங்க சார் நிறைய விஷயம். தேங்க்யூ ராஜி. உங்க கூட இருக்க சரோஜினி மேடம் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. கொஞ்சம் படிச்சாங்க. சரிங்க. அவங்கள காணோம். அது அவங்க பேத்தி குழந்தை இல்ல, அதான் பேத்தி இருக்குங்களா, அப்பதான் பிறந்திருக்குங்க. அதனால உரம்பரை எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அம்மா அந்த 1 மாசமா அட்டன் பண்ண முடியாம. சரி மேடம். ரொம்ப நன்றிங்க சார். சக்திவேல் சார் நன்றிங்க. உங்களுக்கும் நன்றி. வெங்கடேசன் சார் ரொம்ப நன்றிங்க. அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும். தேங்க்யூ சார்.